தோழர்களே, எனக்கு தலைப்பு என்பது ஊரக வளர்ச்சித்துறை நேற்று இன்று நாளை என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஊரக வளர்ச்சித்துறை என்று தோன்றியது, நிர்வாக அமைப்பு எப்படி இருந்தது, அதில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது, அது இன்றைக்கு எந்த நிலைக்கு வந்திருக்கிறது, நாளை என்ன மாதிரியான மாற்றத்தை அடைய இருக்கிறது என்பதுதான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள். பெரிய நீண்ட நெடிய வரலாறு சோழர் காலத்திலே தொடங்கி இன்றைக்கு நடைபெறுகிற பல்வேறு நிகழ்வுகளை சொல்லி எதிர்காலத்திலே இந்த துறை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் இல்லை இந்த துறையில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகளையும் பேசி அதில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் சொல்வதுதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய இந்த பயிலரங்கத்தினுடைய இந்த செஷனுடைய நோக்கமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக இந்த நிகழ்வை முழுவதும் தொகுத்தளிப்பது என்பது மிகப்பெரிய சவாலான செய்தியாக இருந்தாலும் கூட இந்த அமைப்பும் என் முன்னோர்களும் காட்டியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள், எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாடங்கள், நான் அவர்களிடமிருந்து பெற்றிருக்கக்கூடிய பாடங்களிலிருந்து இந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக உங்களிடத்திலே இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். தோழர் திருவேரங்கன் அவர்கள் சொல்லுகிற போது இந்த துறை வருவாய்த்துறையின் கீழே பெரிய அடிமைத்தனத்தோடு வேலை செய்தது என்று குறிப்பிட்டார். வரலாறை படித்தவர்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசு நிர்வாகத்தில் முதலிலே தோன்றியது எந்த துறை என்று கேட்டால் வருவாய்த்துறை தான் முதல்ல தோன்றுச்சு என்று சொல்லக்கூடிய நிலைமை என்பது இருக்கு. ஆனால் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய வரலாறு என்பது இந்திய மன்னருடைய ஆட்சி காலத்திலே, மன்னராட்சி காலத்திலே தொடங்கி கிராமத்தை நிர்வாகம் செய்கிற அமைப்பாக இருந்தது. அதற்கான ஆதாரங்கள் தான் நமக்கு உத்தரமேரூரிலே சோழர் கால கல்வெட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்குது. உள்ளாட்சி நிர்வாகம் ஒன்று இருந்தது. உள்ளாட்சி நிர்வாகத்திற்கான பிரதிநிதிகளை குடவோலை முறையிலே தேர்வு செய்தார்கள் என்கின்ற செய்தியை நாம வரலாற்றிலே படித்திருக்கு. அப்ப வரலாறு துவங்கிய காலத்திலே, மன்னராட்சி காலத்திலே இருந்த கிராம இந்த நிர்வாக நடைமுறை என்பது எப்ப வருவாய்த்துறைக்கு போச்சு, அது மீண்டும் எப்படி உயிர் பெற்றது என்பதை நாம் கொஞ்சம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. கிராம நிர்வாகம் என்பது கிராம சபைகளுடைய கட்டுப்பாட்டிலே அரசர் காலத்தில் இருந்தது. அந்நிய படையெடுப்புகள் முகலாயர் ஆட்சி காலம் வரும்போது அவங்க ஸ்ட்ரக்சருக்கு அந்த நிர்வாகத்தை மாற்றினார்கள். பிரிட்டிஷ் இந்தியாவிலே ஆட்சிக்கு வந்த போது கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் அவங்க வசதிக்கு நிர்வாகத்தை மாற்றினார்கள். அந்த முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொல்லக்கூடிய 1875 போருக்கு பிறகு இந்திய நிர்வாகம் பிரிட்டிஷ் மகாராணியினுடைய கரங்களுக்கு போகிற போது பிரிட்டிஷ் இந்தியாவில் என்ன நடைமுறை இருந்ததோ அந்த நடைமுறைக்கு நிர்வாகம் கொண்டு போகப்பட்டது. அப்போதுதான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், கலெக்டர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். கலெக்டர் வரும்போது வரி வசூல் பண்ணணும்ல, அதற்காக வருவாய்த்துறை உண்டாக்கப்பட்டு நிர்வாகம் அவர்கள் கையில் போகிற போது இந்த ஊரக வளர்ச்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி துறை, தல சுய ஆட்சி முறை, அந்த முறையெல்லாம் அழிஞ்சு போகுது. அவங்களும் ஆட்சி அதிகாரத்தை 1875 இந்த நிர்வாக நடைமுறையை மாற்றி கலெக்டரை போட்டு வருவாய்த்துறை ஏற்படுத்தி வரி வசூல் பண்ணும்போது கிராமங்களை அவங்களால கட்டுப்படுத்த முடியும். அப்பதான் 1882 பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கிராம ஆட்சியை உண்டாக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக ஆங்கில அரசாங்கம் பல்வேறு மாற்றங்களை முன்னெடுக்கிறது. 1907 எப்படி அதிகாரம் பரவலாக்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம சபைகளுக்கு, கிராம நிர்வாகங்களுக்கு எப்படி அதிகாரத்தை கொடுப்பது என்று பேசுறாங்க. அது குறித்து மன்னார் என்பவர் தலைமையில் 1907 ஒரு குழு அமைக்கப்படுகிறது. சிறிய சிறிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிற போதுதான் 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிறது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. அப்ப
இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பது குறித்து பெரிய விவாதங்கள் நடைபெற்றது. அரசியல் சாசன வரைவு குழு அமைக்கப்பட்டது. அதெல்லாம் வரலாறு, நம்ம அதில் ரொம்ப உள்ள போக வேண்டியதில்லை. 1950ஆம் ஆண்டு இந்தியா குடியரசு ஆகிற போது அரசியல் அமைப்பு சட்டம் நிறைவேற்றப்படுகிற போதுதான் இப்ப ஊராட்சிகளுக்கென்று ஒரு தனி நிர்வாக அமைப்பு என்பது 1950 பஞ்சாயத்து சட்டம் உருவாக்கப்படுகிறது. இப்ப பஞ்சாயத்தில் எப்படி நிர்வாகம் என்பது குறித்து அந்த நிர்வாக சட்டம் இயற்றப்பட்டாலும் கூட அவர்களாலே இந்த நிர்வாகத்தை, கிராம ஊராட்சியுடைய நிர்வாகத்தை சரியாக செய்ய முடியாத நிலையிலே தான் அப்ப புதிய புதிய குழுக்கள் அமைத்து இதை தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். இப்ப இந்தியா குடியரசு ஆயிருச்சு, சுதந்திரம் அடைந்துருச்சு, குடியரசு ஆயிருச்சு, நலத்திட்டங்களை கொண்டு போய் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சகல பகுதி மக்களுக்கும் சேர்க்க வேண்டும் என்று பேசுகிற போதுதான் இப்ப உங்களுக்கு என்ன நெருக்கடி வருதுன்னா, கிராமங்களில் எப்படி போய் சேர்க்கிறது? நகரங்களுக்கு செய்வது போலவே கிராமங்களுக்கு சுகாதாரத்தை, மின்சாரத்தை, குடிநீரை, மருத்துவத்தை, இப்படி நலத்திட்டங்களை கிராமங்களில் கொண்டு போய் எப்படி சேர்ப்பது என்று பேசினால், நீங்க 55 சமுதாய நல திட்டங்கள், குடிநீர், மின்சாரம், சுகாதாரம், ஆரம்ப கல்வி என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய 55 துறைகள், மீன்வளம், பால்வளம், கால்நடை பராமரிப்பு துறை என்று ஒரு 55 திட்டங்களை ஒன்று சேர்த்து அதை கொண்டு போய் கீழே அமுல்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு வேண்டும் என்று சொல்லி சமுதாய நலத்திட்ட வட்டாரங்கள் என்பது ஏற்படுத்தப்படுகிறது. 52 சமுதாய நலத்திட்ட வட்டாரங்கள். அதுக்கு யார் ஆபீசர்? அங்கேதான் வட்டார வளர்ச்சி அலுவலர் என்கின்ற பணியிடம் ஏற்படுத்தப்படுகிறது. 1952 இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கான அடிப்படை விதை அங்கே இருக்கக்கூடிய பிடிஓ நியமனம் என்பது செய்யப்படுகிறது. பிடிஓ போட்டுட்டா சரியா போச்சா? அவருக்கு கீழே வேலை செய்ய ஆட்கள் வேணாமா? அங்கே இருக்கக்கூடிய துறை ஊழியர்களை எல்லாம் யார் ஒருங்கிணைப்பது என்று பல்வேறு மத்திய அரசாக இருக்கிறது. சரி, அன்றைக்கு இருக்க மாநில அரசாங்கம்ங்கிறது சென்னை மாகாணம், இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டுமில்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாரையும் இணைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மெட்ராஸ் ராஜதானி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. அப்ப அதுல அந்த திட்டங்களை செயல்படுத்துகிற போது பல்வேறு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கு. அப்ப பல்வந்தராய் மேத்தா என்கின்ற குஜராத்தினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய தலைமையில இந்த சீர்திருத்தங்களை எப்படி செய்வது, எப்படி கொண்டு போய் ஒன்று சேர்க்கிறது, எப்படி இந்த திட்டத்தை கொண்டு போய் செய்து சேரணும் கூட திட்டத்தை போட்டுட்டோம், ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலரை போட்டோம், ஆனா அவங்களால அங்கே வேலை செய்ய முடியல என்ற போதுதான் பல்வந்தராய் மேத்தா என்ன சொல்றாருன்னா, அந்த யூனிட்டை மாவட்ட அளவிலும் ஒரு ஊராட்சி, பிளாக் லெவல்ல ஒரு ஊராட்சி, கிராம ஊராட்சியாக பிரிக்க வேண்டும் என்று சொல்லி பல்வந்தராய் மேத்தா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறார் 57. அதன் அடிப்படையிலே தான் மதராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் 1958 பிறப்பிக்கப்படுகிறது. இப்ப ஒரு கிராமத்தில் வேலை செய்வதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ஒரு பிடிஓ போட்டாச்சு, அவங்களுக்கான 55 துறைகளை கொண்டு போய் இங்கே இணைச்சாச்சு. இது எப்படிதான் வேலை செய்யணும் என்று சொல்வதற்கு ஒரு சட்டத்தை உருவாக்கியாச்சு. உருவாக்க பின்னாடி என்ன சிரமம் இருக்குன்னா, இந்த பஞ்சாயத்தையும் பஞ்சாயத்து யூனியனையும் தாண்டி இங்கே ஆள் இல்லை, பிடிஓ மட்டும்தான் இருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 55 திட்டங்களை வேலை செய்வதற்கு ஒரு பிடிஓ மட்டும்தான் இருக்காரு, அவருக்கு ஆள் இல்லை. ஜில்லா போர்டு என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அதுதான் இந்த கல்வி, சுகாதாரம் எல்லாத்தையும் தனியாக அவங்க நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசு என்ன செய்யுதுன்னா, இந்த ஜில்லா போர்டுங்கிறத கலைச்சிடலாம், நம்ம தான் வட்டாரம் கிராம ஊராட்சின்னு பிரிச்சுட்டோமே, அப்ப இந்த ஜில்லா போர்டை கலைத்து விடலாம் என்று சொல்லி ஜில்லா போர்டை கலைத்து விட்டு அதுல இருக்கக்கூடிய ஊழியர்களை எல்லாம் கொண்டுட்டு வந்து ஊராட்சி ஒன்றியத்துக்கு கீழே கொண்டு வந்து சேர்க்கும். இங்க வேலை பார்த்த மாவட்ட ஜில்லா போர்டுல வேலை பார்த்த எல்லாரும் இப்ப எங்க வந்துட்டாங்க, பஞ்சாயத்து யூனியன் எம்ப்ளாயிஸ்க்காக மாறிவிட்டார்கள். எல்லாம் ஊராட்சி ஒன்றிய பணியாளர்கள். வீடியோ கீழே ஜில்லா போர்டு வந்தவங்கலாம் வந்துட்டாங்க. சரி, எல்லாம் வந்துட்டாங்க, ஜூனியர் வந்துட்டாங்க, டைபிஸ்ட் வந்துட்டாங்க, ஆர்டபிள்யூ வந்துட்டாங்க. அங்கே வேலை பார்த்த அந்த ஜில்லா போர்டுக்கு கீழே இருந்த பள்ளிக்கூடங்கள் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது.
கிராம சுகாதார நிலையங்கள், மருத்துவ நிலையங்கள், ஆஸ்பத்திரி வீடியோவுக்கு கீழே வந்துடுது. கால்நடை மருந்தகம் கீழே வந்துடுது. பட்டுப்பூச்சி வளர்ப்பிலிருந்து எல்லா துறைகளும் கிராமங்களில் தொழில், அந்த 55 திட்டத்துடைய மொத்த அதிகாரமும் அந்த துறை முழுவதும் வீடியோ கீழே வருது. எல்லாரும் இங்கே வந்துடுறாங்க. டீச்சர்ஸ் ஊராட்சி ஒன்றியத்துடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுகிறார்கள். இப்போ இங்கே யார் இருக்கா? யூனியன்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்காரு, டைபிஸ்ட் இருக்காரு, அசிஸ்டன்ட் யார் இருக்கா? இந்த ஊராட்சி ஒன்றியத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலே யார் அசிஸ்டண்டா வேலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உதவியாளராக வேலை பார்ப்பதற்கு வருவாய்த்துறையிலிருந்து ஆட்கள் நியமிக்கப்பட்டார். ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து உதவியாளர் கிடையாது. நான் ஜூனியர் அசிஸ்டண்டா அப்பாயின்மெண்ட் ஆனா ஜில்லா போர்டு வந்து இங்க வந்து சேர்ந்தா நான் ஜூனியர் அசிஸ்டண்டாகவே இங்க இருப்பேன். அசிஸ்டண்ட் வருவாய்த்துறையிலிருந்து வருவாங்க. சரி, அக்கௌண்ட் இருக்காரு, அவர் எங்க இருந்து வருவாரு? அவரும் ஒருத்தர் வருவாரானா? உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையிலிருந்து ஒருத்தரை கொண்டு வந்து இங்க அக்கௌண்டாக போடுகிறார். இப்போ யூனியன் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை வச்சு பார்த்தீங்கன்னா, ஆர்டபிள்யூ, டைபிஸ்ட், ஓஏ, அந்த தேனி வயலரு, தச்சு கொள்ளுப்பற்றையில் இருக்கவங்க, அந்த மாதிரி இந்த சிறு சிறு அமைப்புகள் இருக்கவங்க எல்லாம் ஊராட்சி ஒன்றிய ஊழியர்கள். நிர்வாகத்தில் அசிஸ்டண்டா வருவாய்த்துறையிலிருந்து ஆளு, அக்கௌண்டண்டா உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையிலிருந்து ஆளு. இது இல்லாம அரசு தரப்பு ஊழியர்களாக விரிவாக்க அலுவலர்கள், இன்னைக்கு இருக்க டெப்டி பிடிஓ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அப்ப பேர் விரிவாக்க அலுவலர்கள். அவங்க அரசு ஊழியர்களாக இருப்பாங்க, அரசுக்கான உரிமைகளோடு அவங்க இருப்பாங்க. ஊர்நல அலுவலர்கள் இருந்தாங்க. இந்த 55 சமுதாய நல வட்டாரங்கள் அந்த திட்டங்களை ஒருங்கிணைத்த போது பயிற்சி கொடுத்து 2 ஆண்டு பயிற்சி கொடுத்து ஊர்நல அலுவலர்களை போட்டாங்க. அவங்க அரசு தரப்பு சம்பளம் வாங்குறவங்களா இருப்பாங்க. இது இல்லாம பிடிஓ அரசுல சம்பளம் வாங்குவதாக இருப்பார். இப்ப எப்படி இது இல்லாம பிற துறை பணியாளர்கள், கால்நடை பராமரிப்பு துறையில இருந்து ஒரு டாக்டர் இருப்பார். சோசியல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யூனியன் ஆபீஸ்ல ஒரு விரிவாக்க அலுவலர் வேலை செய்வார். கூட்டுறவுத்துறையிலிருந்து ஒரு விரிவாக்க அலுவலர் யூனியன் ஆபீஸ்ல வேலை செய்வார். அவங்களுக்குலாம் சீனியாரிட்டி சலுகைலாம் அந்த துறையில் இருக்கும், வேலை மட்டும் இங்கே பார்ப்பார்கள். அப்போ இந்த யூனியன் ஆஃபீஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஊராட்சி ஒன்றியத்துக்குனே நியமனம் செய்யப்பட்ட ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், ஆர்சி, ஓஏ, தேனி வயலரு, காதி கிராஃப்ட் ஊழியர், இவர்களெல்லாம் ஒரு செக்டார். இவங்க ஊராட்சி ஒன்றிய ஊழியர்கள். ஆதியார்களா டீச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டு, மாவட்ட ஜில்லா போர்டுனால நியமனம் செய்யப்பட்டு அரசு சலுகைகளோடு சம்பளம் பெற்று வந்த ஆசிரியர்கள் ஒரு செக்டார் யூனியன் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வர்றாங்க. அசிஸ்டண்டா வருவாய்த்துறையிலிருந்து வந்த ஒரு செக்டார் வேலை செய்யறான். எல்லப்பாடியிலிருந்து வந்த அக்கௌண்ட் வேலை செய்யறான். இது இல்லாம அயல்துறை பணியிடங்கள் என்று சொல்லி இந்த துறையினுடைய நிர்வாகம் என்பது ஒரு பெரிய கலவையாக இருந்துச்சு. எந்த ஒழுங்குக்குமே வராது. அப்பாயின்மெண்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆசிரியர்கள் எப்படி நியமனம் செய்யப்பட்டார்கள் பள்ளிகளுக்கு என்று சொன்னால், அவரு தோழர் திருவரங்கன் சொன்ன போது சொன்னார், சேர்மனுடைய கட்டுப்பாட்டில் அந்த நிர்வாகம் தத்தளித்தது. அந்த சேர்மன் வாத்தியார்களை நியமனம் செய்கிற அதிகாரம் பெற்றவராக இருந்தார். நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், 8வது படிச்ச ஆளுகள்லாம் கூட்டியாந்து நீ தான் வாத்தியார்னு சேர்மன்கள் நியமனம் செய்வார்கள். அது மாவட்ட ஆட்சித்தலைவரால் நியமனம் செய்யப்பட்டு அவங்க வாத்தியாராக வேலைக்கு வந்துடுவாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கான சலுகை உரிமைகள் என்பது வழங்கப்பட்டது. ஊர்நல அலுவலர், விரிவாக்க அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க இந்த துறையினுடைய ஊழியர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள் உரிமைகள் என்பது இருந்தது. இந்த ஜில்லா போர்டுல இருந்து இங்க வந்து சேர்ந்தாங்கல்ல, ஜில்லா போர்டு வந்து வந்த டைபிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், அங்க இருக்கக்கூடிய காசாளர், இவங்க யாருக்கும் எந்த அரசு ஊழியர்களுக்கான உரிமை கிடையாது. டீஏ கூட வாங்க முடியாது. டிஏவே இல்லைன்னா பென்ஷன் இருக்குமா? பென்ஷன் பணப்பயன்கள் இருக்குமா? லீவ் இருக்கா? அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. அவருடைய வேலை தன்மை என்பது எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அவர் சேர்மன் தான் அவருக்கு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அவருக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கணும்னா யாரு கொடுக்கணும்னா அந்த சேர்மன் தான் பார்த்து கொடுக்கணும். சேர்மனுடைய வீடுகளிலே அவர் சொன்ன மாதிரி தான், ஒரு சேர்மன் இருக்காருன்னு சொன்னா அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கிற ஊழியர்கள் காலையில் இருந்துச்சு சேர்மனை போய் வீட்டில் பார்க்கணும். இந்த துறை எப்படி இருந்தது என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லு. சேர்மனை போய் பார்த்தா சேர்மன் என்ன சொல்லுவார்? காலையில் வந்து இந்த வயல்லாம் தண்ணி கட்டி விட்டு அந்த மாட்டை பிடிச்சி கட்டிட்டு வேலைக்கு போகும்பாரு. ஊரக வளர்ச்சித்துறையில வேலை பார்க்கிற இளநிலை உதவியாளர் என்ன செய்யணும்? அந்த போய் மாட்டையெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு
சாணி அள்ளி போட்டுட்டு அவர் அலுவலக வேலைக்கு செல்ல வேண்டும். 2 ஆண்டு பயிற்சி பெற்று ஊர்நல அலுவலர்கள் என்கின்ற ஒரு பணியிடம் அரசு தரப்பிலே சம்பளம் வாங்குவார்கள். அவங்க நல்லா இருந்தாங்களானாக்க அவரும் இதே மாதிரி தான் வரணும். காலையில் வந்தோடனே சேர்மனை பார்க்கணும், வீட்டில் போய் பார்க்கணும். ஒரு அடிமை பண்ணை நிர்வாகம் போல ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் என்பது இருந்தது. இவரும் போய் வயலில் தண்ணி கட்டணும். இவருக்கு தகுதியான வயலில் தண்ணி கட்டி விட்டு அதெல்லாம் தண்ணி பாய்ச்சி விட்டு போ, உரம் வச்சு விட்டு போ என்று சொல்லக்கூடிய நிலைமையாக இருந்தது. இவங்க தான் இந்த துறையில் வேலை பார்த்தவங்க. அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கால்நடை மருத்துவர் இந்த துறையில் வேலை பார்த்தேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அவருடைய நிலைமை எப்படி இருந்தது என்று சொன்னால், அவரும் சேர்மனை பார்த்து அவர் வீட்டில் இருக்க ஆடு மாடுகளுக்கு ஊசி போட்டுவிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ வேலையை செய்து விட்டு தான் அவருடைய வேலையை பார்க்கக்கூடிய நிலைமை என்பதாக இருந்தது. சேர்மன் தான் அப்படி இருக்காரு. நம்ம பிடிஓ தானே, நம்ம ஆள் தானே. ஆணையாளர், அது வந்து அதனுடைய பேர் அதுதான், ஆணையாளர். ஆணையாளர் எப்படி இருந்தார்? ஆணையாளருடைய நிர்வாகம் ஊராட்சி ஒன்றியத்தில் எப்படி இருந்தது? நீங்கள் நல்லா மனக்கண்ணில் பார்த்துக்கங்க. இன்னைக்கு வீடியோ எப்படி பார்க்குறீங்க, அன்னைக்கு எப்படி வீடியோ பார்த்தாங்கன்னு தெரிஞ்சால் இந்த துறை எப்படி மாறி இருக்குது என்பது உங்களுக்கு தெரியும். வீடியோ கமிஷனரை பார்க்கணும்னா வேற யாரும் அந்த அலுவலகத்துடைய மேலாளர், அந்த மேலாளரே போய் கமிஷனரை பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் வெளியில் போய் நின்று அங்கே முன்னாடி இருக்க ஓயேட்ட ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். அவர் என்ன செய்வார்? ஐயா வெளியில் மேனேஜர் வெயிட் பண்ணுறாரு, ஐயா அவங்களை பார்க்கணுங்கிறாரு, அப்படியா வர சொல்லு அப்படின்னு சொன்னால் இந்த மேலாளர் தன்னுடைய செருப்பை ஆணையாளருடைய அறைக்கு வெளியே அவிழ்த்து வைத்து விட்டு குனிஞ்சுக்கிட்டே போகணும். பேசும்போது இப்படிலாம் நின்று பேசிட முடியாது. இப்படி கையை வச்சுக்கிட்டு பேசுவாங்க. இன்னும் பழைய ஆட்களை கவனிச்சிங்கன்னா தெரியும். யாரோ ஐயர் விஷயத்தை பேசும்போது இப்படி கையை அப்படி வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அது என்னன்னா, அந்த பேசும்போது எச்சில் தவறியும் அவர் மீது தெரித்து விடக்கூடாது என்பதற்கான அந்த அப்படி தள்ளி நின்று இப்படி பேசணும். அவர் சொல்கிறதை கேட்டு விட்டு நம்ம இப்படி வர முடியும். ஒரு யூட்டர்ன் போட்டு ரூமுக்கு வெளியே வர முடியாது. அப்படியே அப்படி குனிஞ்ச மணிக்கே பின்னாடியே வந்து அந்த அலுவலக அறையை விட்டு வெளியே வந்து அவர்கள் அந்த அறையை விட்டு போகும். ஒரு ஆணையாளர் தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய மேலாளரை இப்படி நடத்தினால் அங்கே இருக்கக்கூடிய ஊர்நல அலுவலர்களை எப்படி நடத்துவார்? ஆர்சிஏ, ஓஏவை, இளநிலை உதவியாளர், தட்டச்சரை எப்படி நடத்துவார்? ஒரு அடிமை வாழ்க்கை முறை என்பது ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்தது. அவங்க ஒரு பக்கம் பண்ணையார் மாதிரி சேர்மன் ஊழியர்களை கொடுமைப்படுத்தினா, இந்த பக்கம் ஹிட்லர் மாதிரி பிடிஓ அவர்களை கொடுமைப்படுத்துகிறார். மேனேஜர் நல்லா இருப்பாரா அப்படின்னு பார்த்தா மேனேஜர் அதுக்கு மேலே இருப்பார். இன்னைக்கெல்லாம் மேனேஜர்கிட்ட போய் அண்ணே டீ சாப்பிட வரீங்களா அப்படின்னு கேட்குறோம்ல, மேனேஜர் பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டி வச்சுருப்பாங்க. இந்த பெரும்பாலான இடங்கள்ல இருக்கு, இல்லைன்னா ஒரு நாற்காலி இடம். நம்ம போய் பக்கத்தில் போகிறோடனே உட்காந்துடுறோம்ல. ஆனால் அன்றைக்கு இந்த துறை தொடங்கிய காலத்திலே மேலாளருடைய மேசையை தொட்டு கூட நின்று அங்கே கீழே வேலை செய்தவர்கள் பேச முடியாது. 5:45 5:40 பேக் எடுத்து பஸ் வந்துடும் சொல்லி தட்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி போகிற நிலைமையெல்லாம் இருப்பதை யோசிச்சு பாருங்க. இந்த காலம் அப்படி இல்லை. மேனேஜராக கூப்பிடணும், இங்கே வாங்க ஏட்டு, இங்கே வாங்க, இன்னைக்கு என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு கூப்பிடுவார். 5:30 கூட மாட்டார், 7 மணி 8 மணிக்கு கூப்பிடுவார். என்ன செஞ்சீங்கன்னு எல்லாம் கேட்டுட்டு சரி போங்க என்று சொன்னால்தான் போகணும். ஒரு 7 மணிக்கு கூப்பிடுவாரா, 8 மணிக்கு கூப்பிடுவாரா, 9 மணிக்கு கூப்பிடுவாரா என்பதெல்லாம் தெரியாது. இப்படியான ஒரு நிலைமை என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. இந்த ஊரக வளர்ச்சித்துறை அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கு. நீங்க அலுவலகத்துடைய அட்மாஸ்பியரை நினைச்சு பாருங்க, எப்படி எவ்வளவு கொடுமையோடு வேலை செஞ்சிருப்பாங்க. சரி, இப்படித்தான் நெருக்கடி இருக்கு. அந்த ரெகுலரா அரசு பள்ளி பணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர் வர்றாங்கல்ல, அவங்களுக்கும் இவங்களும் சமமாக நடத்தப்பட்டாங்க. ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளரும் அரசு தரப்பிலிருந்து நியமனம் செய்யப்படும் இளநிலை உதவியாளரும் ஒன்னா நடத்தப்பட்டாங்களான்னு கேட்டா, இவருக்கு சம்பளத்தில் இன்கிரிமெண்ட், டெவலப்மெண்ட் வளர்ச்சித்துறையில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு இன்கிரிமெண்ட் 3 ரூபாய்னா, நேரடியாக வந்து அரசு தரப்பில் நியமனம் செய்கிற ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு இன்கிரிமெண்ட் 4 ரூபாய். அவர்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய இது இருந்துச்சு. நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஜாயின் பண்ணி 10 வருஷமா நான் ஆர்சியாவே இருக்கேன், 10 வருஷமா ஓஏவாவே இருக்கேன், 15 வருஷம் 20 வருஷமா நான் ஜூனியர் அசிஸ்டண்டாகவே இருக்கிறேன், நான் 20 வருஷமாச்சு வேலைக்கு வந்து நான் ஆர்டபிள்யூவாகவே இருக்கிறேன், நான் எப்போ அந்த வேலைக்கு போகிறது என்று எல்லோரும் கொதித்து கிடந்த போது, ஒன்றும் பெரிய முறையீடுலாம் இல்லை, பெரிய சங்கம் ஒன்றும் கிடையாது. அந்த காலம் அப்படி தான், ரொம்ப யாரும் கேட்பார் இல்லாமல் கிடந்தது. ஏன்னா எல்லாம் அப்படி பொறுமையிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாமே என்று சொல்லி
பதவி உயர்வு வழங்குவதற்காக ஸ்கிரீனிங் கமிட்டி என்று ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த ஸ்கிரீனிங் கமிட்டியை யார் அமைப்பாங்கன்னா ஒன்றிய சேர்மன் தான் அமைப்பார். அந்த சேர்மன் ஒரு ஸ்கிரீனிங் கமிட்டியை போடுவார். அந்த கமிட்டி எப்படி இருக்கும்? அந்த கமிட்டி இவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்கலாம்னு சொன்னால் அந்த பட்டியல் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பப்பட்டு அங்கே அது சீனியர் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு ப்ரமோஷன் வழங்கப்படும். சேர்மன் என்ன செஞ்சால் ஸ்கிரீனிங் கமிட்டியில் அப்ரூவ் கொடுப்பாரு, ப்ரொமோஷன் கொடுப்பாரு. காலையில் போய் எருமை மாட்டை பிடிச்சி சாணி எள்ளி போட்டுட்டு பால் கறந்து வச்சுட்டு மாட்டை கட்டிட்டு ஐயா சாமி நான் கட்டிட்டேன் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டால் அவர் ஸ்கிரீனிங் கமிட்டியில் ரெக்கமெண்ட் பண்ணி இவரை அனுப்பலாம் பாரு. வீரக்கடமை கோப்பு கொடுப்பாரா? இவன் ஆள் சேர்த்து சங்கம் சேர்த்துக்கிட்டே அலைவான். இவன் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான். கேட்டால் எழுத்து பேசுவான். அவனை ஜூனியர் அசிஸ்டண்டாக ஒரு ஸ்கிரீனிங் கமிட்டி அவரை பரிந்துரைக்காது என்று சொல்லுவான். ஏதோ ப்ரொமோஷன் வருதுன்னா கூட போய் யார் சேர்மனுடைய தயவை பெற்றிருக்கிறார்களோ, யார் அவருடைய கருணையை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவங்க தான் அந்த இதை பெற முடியும் என்கின்ற நிலைமை என்பது வந்தது. அந்த நிலைமை என்பது ரொம்ப நாளாக ஓடிக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆண் ஊழியருக்கு இத்தனை நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த துறையிலே ஊரக வளர்ச்சித் துறையிலே அந்த காலத்திலே வேலை பார்த்த பெண் ஊழியர்கள் எத்தனை சிரமமான சூழ்நிலையோடு பணியாற்றி இருப்பார்கள் என்பதை நீங்கள் சற்று நேரம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நிலைமை ஓடிக்கிட்டே இருக்கு. கடுமையான வேலை நெருக்கடி. எப்படி இதுலேருந்து என்ன விடுதலை ஆகிறது? ஊர் நலர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு, அவங்க டிமாண்டை மட்டும் பேசுவாங்க. விரிவாக்க அலுவலருக்கு ஒரு சங்கம் இருக்குது, அது அவங்க டிமாண்டை மட்டும்தான் பேசுவாங்க. நம்மதெல்லாம் யார் பேசுவா? நமக்குன்னு யார் இருக்கா? இப்போ நமக்கான விஷயங்களை பேசுவதற்கு ஒரு ஆள் வேணுமே என்று சொல்லி எல்லா தரப்பும் ஒரு விதமான ஒரு நெருடலோடே இருக்காங்க. யாராவது ஊர் நலவர்களுக்கு போய் நீங்கள் அதை செய்யலைன்னா, நீங்கள் எனக்கு இதை செஞ்சதில்லைன்னா நான் அதை செய்வேன் அப்படின்னு சொன்னால் விரிவாக்க அலுவலர் சங்கம் என்ன செய்யும்? அவர்களுக்கு நான் செஞ்சு தரேன் சார், நீங்கள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார் என்று போய் நிற்கும். விரிவாக்க அலுவலர் போய் சொன்னால் என்ன செய்யும்? துணை வட்டார வளர்ச்சிகளுக்கு ஒரு சங்கம் இருந்துச்சு, அவங்க போய் நிற்பாங்க. ரேடியோ மேற்பார்வையாளருக்கு ஒரு சங்கம் இருந்துச்சு, அவங்க போய் நிற்பாங்க. ரொம்ப மனம் மீதி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முதலாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியத்தில் வேலை பார்த்த கேசவன் என்கின்ற பதிவரை எழுத்தர், ஒரு ரெக்கார்டு கிளார்க் என்ன சொல்றாரு? என்னடா இப்படி நம்ம இந்த ஆபீஸ்ல இவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்மெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே கூட்டமைப்பு ஒரே கட்டமைப்புல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய மட்டத்தில் ஒரு சங்கத்தை கட்டுகிறார். கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ளதான் அந்த சங்கம், வெளியெல்லாம் இல்லை. எல்லாம் வாப்பா எல்லாம் ஒன்னா இருப்போம் என்று சொல்லி ஒரு சங்கத்தை கட்டமைக்கிறார். அது கொஞ்சம் அப்படியே போகும்போது அந்த மாவட்டத்துக்குள்ளே தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள லேசா விரிவாகும். போது என்ன செய்யறாங்கன்னாக்கும், கேசவன் தனியா இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு வேண்டி ஒரு இளநிலை உதவியாளர் நாராயணன் என்கின்ற இளநிலை உதவியாளரை அந்த அமைப்புக்கு செயலாளராக போட்டுக்கிறாரு. தஞ்சை மாவட்டத்தில் 1967 இந்த சங்கம் மெதுவாக அப்படியே, சங்கம்னா சங்கமாக கிடையாது, எல்லாம் ஒன்றா இருப்போம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து போவோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேட்போம் என்பதுதான் சங்கமாக இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மறந்து இப்போ பரவி தென்னார்காடு, சேலம், திருச்சி, மதுரை, நெல்லை, கோவை போன்ற மாவட்டங்களில் ஒரு யூனியனில் போய் இந்த ட்ரைனிங் சென்டரில் பார்த்துக்கிட்டவங்க ஏதோ பழக்க வழக்கத்தை போய் அங்கே போய் சொல்லி இதே மாதிரி நாங்கள் நீங்கள் ஒன்று ஆரம்பிங்கன்னு சொல்லி ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று ஆரம்பிக்க வேண்டியது. அப்புறம் அதவே மாவட்ட அமைப்பாக போக வேண்டியது. அப்போ அதை மாநில அமைப்பாக மாற்றுகிற முயற்சியிலே தான் தென்னார்காடு மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியத்தில் வேலை பார்த்த தியாகராஜன் என்பவரை மாநில தலைவராகவும், அந்த ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த செயலாளராக வந்தார்கள் நாராயணன், அவரை பொதுச் செயலாளராக போட்டு ஒரு சங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். மாநில அமைப்பாக அது ஏற்படுத்தப்படுகிறது. அது மாநில அமைப்பாக ஏற்படுத்துகிற போது ஊர் நல அலுவலர் சங்கம் அங்கே இருக்குது, வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு சங்கம் இருக்கு, விரிவாக்க அலுவலருக்கு ஒரு சங்கம் இருக்கு, சமூக கல்வி விரிவு அலுவலருக்கு சங்கம் இருக்கு, கைத்தொழில் ஆசிரியருக்கு சங்கம் இருக்கு, ரேடியோ மேற்பார்வையாளருக்கு சங்கம் இருக்கு. ஆனா எல்லாரும் சேர்ந்ததா எது இருக்கு? இந்த நாராயணனும் கேசவனும் உண்டாக்கின சங்கம் என்பது இருக்குது. அதுவும் கூட ஒரு தொழிற்சங்க உணர்வோடு பெரிய சங்கமாக இல்லை, வெறுமனே மனு கொடுக்கிறது, ஐயா எங்களுக்கு இதை தயவு செய்து கருணையோடு காரணையோடு நீங்கள் செய்து கொடுங்கள் என்று கேட்கிற ஒரு அமைப்பாக சங்கம் இது. ஒரு மாநில அமைப்பு மாதிரி கட்டமைச்சிட்டாங்க. போறாங்க, போய் செக்ரட்டரிட்ட போய் அந்த மாதிரி ஊராட்சி ஒன்றிய ஊழியர்கள் ஒரு தரப்பு இருக்கு, அதுக்கு நீங்கள் நிறைய டிமாண்ட் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் சரி செய்து கொடுக்கணும்னா செயலாளரும் இயக்குனரும் என்ன சொன்னாங்கன்னா, ஊராட்சி ஒன்றிய ஊழியர்கள்னு ஒரு கேட்டகரி இருக்காங்களா, அப்படி ஒரு கேட்டகரி இருக்கா அப்படின்னு செயலாளரும் இயக்குனரும் கேட்கிற நிலையிலே தான்
இன்றைக்கு இந்த நிர்வாகம் என்பது இருக்குது. அப்படி கேட்டகரி இருக்கானே கீழ் மேல இருக்கு யாருக்கும் தெரியல. இவங்களுக்கு சங்க அங்கீகாரம் கிடையாது, சங்க அங்கீகாரம் இல்லை. இப்ப இருக்க கலெக்டர் மாதிரி இல்லை. போய் நான் உங்கள்கிட்ட பேசணும் கோரிக்கை வைக்கணும்னா அங்கீகாரம் வச்சிருக்கியா, அங்கீகாரம் இல்லைன்னா பார்க்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். இந்த சங்கம், அந்த பணியாளர் சங்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணிட்டு வர்றாங்க. அப்போதான் முனியாண்டி சாமி என்கின்ற ஒரு தோழரும் அழகையா என்கின்ற கல்வி பிரிவு விரிவு எழுத்த 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சர் உச்சநீதிமன்ற நீதியரசர் ரத்னவேல் பாண்டியனோடு இருந்த நெருக்கத்தை பயன்படுத்தி கொண்டு அவரை வச்சு அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞரை அணுகி இந்த முனியாண்டி சாமி என்பவருடைய முயற்சியினால் அந்த பணியாளர் சங்கம் என்பது ஊராட்சி ஒன்றிய பணியாளர் சங்கம் என்று அரசு அங்கீகாரத்தை பெறுகிறார்கள். சங்கம் ஆயிடுச்சு, என்ன செய்வாங்க? உடனே சங்கம் உடனே டிமாண்ட் வைக்கிறாங்க. பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயும் அரசு ஊழியர்களாக்கி அவங்களுக்கும் ஓய்வூதியம் உள்ளிட்ட எல்லா பலன்களையும் வழங்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. அந்த களப்பணியாளர்களுக்கெல்லாம் எஃப்டிஏ கொடுக்குறாங்கல்ல, அது வேணும்னு கேட்குறாங்க. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கெல்லாம் ஏதோ ஸ்கிரீனிங் கமிட்டி வச்சாவது ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க. இந்த தையல் ஆசிரியை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஆயாக்களுக்கு அந்த வசதியெல்லாம் இல்லை, அதனால நீங்கள் அவங்களுக்கும் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணுங்கிற மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறாங்க. பதவி உயர்வு என்பது மிக குறைவாக இருக்குது எங்களுக்கு, எப்படியாவது நீங்கள் கருணை செய்து இந்த பதவி உயர்வை கூட வைக்கணும் என்று சொன்னபோதுதான் முதல் கோரிக்கை வெற்றியாக அந்த ஸ்கிரீனிங் கமிட்டி வச்சு பதவி உயர்வு கொடுத்தாங்கல்ல. ஒரு 25% இருந்ததை 50% உயர்த்தி ஆணை பெறுகிறாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சேர்மன் தொல்லை, ஒரு பக்கம் கமிஷனர் தொல்லை, இன்னொரு பக்கம் மேனேஜர் தொல்லை. இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெருந்தொல்லை ஒன்று அன்றைக்கு நிர்வாகத்தில் இருந்து. பிரிட்டிஷ்காரன் ஆட்சி நடைமுறையின்படி யார் பெரிய துறை என்று கேட்டால் வருவாய்த்துறை தான். கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார். இந்த பிடிஓ ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்கல்ல, ஊராட்சி ஒன்றியத்தில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு யாராவது லீவு போட்டால் லீவு சேங்ஷன் யார் கொடுக்குறோம்? இப்போ பிடிஓவே கொடுக்குறாரு. அன்றைக்கு விடுப்பு அனுமதிக்காக இந்த கோப்பு ஆர்டிஓட்ட போகணும், இன்க்ரிமெண்ட்னா ஆர்டிஓட்ட போகணும், லீவ் சேங்ஷன்னா ஆர்டிஓட்ட போகணும். எல்லா முடிவுகளையும் ஆர்டிஓ தான் எடுப்பார். வருவாய்த்துறையினுடைய ஆர்டிஓ ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை எப்படி நடத்துவார்? இன்னைக்கு எப்படி நடத்துறாங்க நீ பார்த்துருப்பீங்கல்ல. இன்னைக்கு 2024 எப்படி நடத்துறாங்க, 1967 எப்படி நடத்திருப்பாங்க? மிக கொடுமையான ஒரு லீவ் சேங்ஷன் வாங்க முடியாது, ஒரு இன்கிரிமெண்ட் வாங்க முடியாது, எல்லாத்துக்கும் ஆர்டிஓட போய் தொங்கணும். இந்த துறை தனித்துறையா, நாங்கள் தனித்துறையா, நான் சோழர் காலத்திலிருந்து வந்தவையா, எனக்கு எப்படியாவது எங்களுக்கு ஒரு தனித்துறையை கொடுத்து எங்களை தனியாக அனுப்பிச்சு விட்டுருங்க என்று நாம தனித்துறை கோரிக்கை வைக்கும். இந்த துறை ஒரு பெரிய துறை என்று நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அண்ணா என்ன சொன்னார் தெரியுங்களா? காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வருகிறது, நம்மளாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நம்ம மொழியில பேசுற ஒரு அண்ணா அருமையா பேசுறாரு, ஏழை பங்காளன், ஒரு ஏழைகளுக்காக குரல் கொடுக்குறவர், நம்ம சைட்ல இருந்து வந்தாரு, அதனால நமக்கு எல்லாம் செய்து கொடுப்பார் என்று போய் கேட்டப்ப அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? காங்கிரஸ் உங்களுக்குலாம் எல்லாம் செய்கிறேன், மெதுவாக செய்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன், மெதுவாக செய்கிறேன். நானும் ஒரு காலத்தில் கிளார்க்காக இருந்தேன், உங்கள் வீட்டு பிள்ளை, நான் உங்கள் வீட்டு பிள்ளை போல எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க என்று சொல்லிவிட்டு சொன்னார். காங்கிரஸ் அரசாங்கம் ஏராளமான துறைகளை ஏற்படுத்தி நிதியை சீரழித்து விட்டது. அதனால அண்ணா சொல்றாரு, நான் ஆட்குறைப்பு செய்ய போகிறேன். ஊராட்சி ஒன்றியம் ஊரக வளர்ச்சித்துறைன்னு ஒரு துறையே தேவையில்லை, அந்த துறையே வேஸ்ட், அது தேவையில்லை. அதில் இந்த ஊராட்சி ஒன்றியம்னு வச்சுருக்கீங்க பாருங்க, அதுவே வேண்டியது, அதை கூட கலைச்சலாம் என்று அண்ணா சொல்கிற அளவிற்கு தான் இந்த ஊராட்சி ஒன்றியத்தினுடைய நிலைமை என்பது இருந்தது. இந்த துறையே கலைக்கிறேன்னு சொன்னவருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவர்கிட்ட தான் நாம் போய் தனித்துறை வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். அண்ணா வழியில் தானே கலைஞர் இருப்பார். ஒரு ஊராட்சி ஒன்றியத்தின் மீது என்ன பெரிய பெரிய ஆசையும் பாசமும் இருந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. சொல்றேன், கடைசியாக சொல்லும் போது என்ன ஆபத்து இருக்குன்னு சொல்றேன். தனித்துறை வேண்டும் என்று கேட்கிறாங்க. 1971 மதுரையில் மாநாடு நடக்குது, மதுரை ரீகல் திரையரங்கத்தில் மாநாடு நடக்குது. உள்ளாட்சித்துறை அமைச்சராக அன்றைக்கு இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் பங்கேற்கிறார். மாநாட்டில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு தனித்துறை வேணும்னு கேட்கிறாரு. அவர் கேட்கிறாரு, மாநாட்டிலே கேட்கிறாரு, இப்படியே எல்லாம் ஆளாளுக்கு தனித்துறை கேட்டால் அரசாங்கம் எங்கே போகிறது, அதனால தனித்துறையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. 1971 தேர்தல் வரும்போது இவங்களுக்கு என்ன நெருக்கடி வந்துடும், நீங்கள்ட்டெல்லாம் ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஊதிய குழுவை அமைக்கிறாங்க.
அந்த அரசு ஊழியர், மத்திய அரசு ஊழியர்களுக்கு மாநில அரசு ஊழியர்களுக்கும் இடையிலான அந்த ஊதிய முரண்பாடு எல்லாம் சரி செய்ய முயற்சி செய்கிறாங்க. அப்போ என்னன்னா, இப்போ நம்ம இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் நம்ம எதையாவது வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த துறையினுடைய ஊழியர்கள் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, அந்த வருவாய்த்துறை மேற்பார்வையிலிருந்து விடுவிக்கணும்னு சொல்லி நாகலிங்கம்னு ஒருத்தரை ஒரு கோட்டை விரிவாக்க அலுவலர் ஒருவரை அமைப்பாளராக கொண்டு, ஒரு அமைப்பாளர், அவர் தான் அமைப்பாளர், அவரை வச்சுக்கிட்டு இந்த தனித்தனியாக ஊர்நல அலுவலர் சங்கம், பிரிவு அலுவலர் சங்கம் அந்த பூராத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க. எல்லாம் வாங்க நம்ம போய் தனித்துறை கோரிக்கை வைப்போம்னு சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு மாநாட்டை சென்னையில் பெரியார் திடலில் தனித்துறை கோரி ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டில் அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களும் உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் அன்பில் தர்மலிங்கம் அவர்களும் பங்கேற்று ஊரக வளர்ச்சித்துறையை தனித்துறையாக அறிவித்து 1972ஆம் ஆண்டு இந்த துறை தனித்துறையாக 50 ஆரம்பிச்சு 71 வரைக்கும் ஏறக்குறைய 21 ஆண்டுகள் இந்த துறை வருவாய்த்துறையிடம் பாடா போச்சு. அறவே போறேன்னா ஏறி முடியுமா? இன்னைக்கு ஆக்டை படிச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இன்னைக்கு தாசில்தார் கண்ட்ரோல தான் ஓடிக்கிட்டு. அப்ப தனித்துறையை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. களப்பணியாளர்களுக்கு நிரந்தர பயணப்படி வேணும்னு முதல்ல ஒரு கோரிக்கை வச்சாங்கல்ல, அதை நிறைவேற்றி கொடுத்தார்கள். மாநாட்டில் கலந்துகளுக்கெல்லாம் அன்னைக்கு கலந்துக்கிட்ட அன்னைக்கு உங்களுக்கு நான் சிறப்பு விடுப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சமயத்தில் தான் நீங்கள் பல்வேறு அரசியல் மாற்றங்கள், தொழிற்சங்க அமைப்புகளில் பல்வேறு மாற்றங்கள் வருகிறது. கலைஞர் வந்தார், அவரும் 8 அகவிலைப்படியை முடக்கினார். இன்னைக்கு டிஏ கேட்டு 3 மாதம் கழிச்சு கொடுக்குறாங்கல்ல, 8 அகவிலைப்படியை கலைஞர் முடக்கினார். அது ஒரு பெரும் போராட்டமாக வெடித்தது. அதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் வந்தோடனே அண்ணா வந்தோடனே நம்மளால் சந்தோஷப்பட்டாலும் அதே மாதிரி எம்ஜிஆர் வந்தோடனே நமக்கு ரொம்ப சந்தோஷம். வந்துட்டார், ஏழை ஏதாவது ஒன்றா அடிப்பார், ரத்தத்தை அப்படி தொடச்சிட்டு இறங்கினாருன்னா களத்தில் மக்களுக்கு நல்லது செய்யாமல் போக மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அரசு ஊழியர்களுக்கு அவர் பெரும் இடியை தூக்கி போட்டார். அவராவது வேற மாதிரி சொன்னார். இவர் என்ன சொன்னார், நீங்கள் தானே தலைமைச் செயலர் ஊழியர் முன்னாடி பேசுகிறார் எம்ஜிஆர், நீங்கள் தானே பட்ஜெட் போடுறீங்க, நீங்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு மிச்சத்தை மக்களுக்கு கொடுங்க, போயிட்டு போகிறாங்க அவங்க பாவம், ஏதோ உங்களால் முடிஞ்சதை கொடுங்க என்று எக்காலமாக பேசி பல்வேறு பிரச்சனைகள் தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு. பொது அமைப்புகளுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள், இந்த துறையும் ரொம்ப இதாகி போயிடுச்சு. இப்போ நம்ம துறைக்கு வர்றாங்க, உங்களை எல்லாம் அரசு தனித்துறையாக்கிட்டோம்ல, நீங்கள் எல்லாம் அரசு ஊழியர் ஆகிட்டீங்க, அதனால நீங்கள் அந்த ஒன்றிய பணியாளர் சங்கம் ஒரு சங்கம் வச்சுருந்தீங்களே, அதுக்கு அங்கீகாரம் இல்லை, அது ரத்து பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் திரும்ப ஒரு ஈரோட்டில் ஒரு மாநாட்டை நடத்தி அந்த பேரை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி ஊராட்சி ஒன்றிய பணியாளர் சங்கம் சொல்லி மாற்றுறாங்க. அந்த நாராயணன் வந்தாருன்னா நாராயணன், அவரை கொண்டு இங்கே ஸ்தாபக செயலாளராக போடுறாங்க. போட்டோடனே சண்டை வந்துடுது, நான் தான் சங்க ஆரம்பிச்சு என்னையே லேசாக ஒதுக்கி விட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு லைன் எடுத்து போறாரு. இருந்த ஒற்றுமையும் குலைந்து போகுது. இதுதான் சூழ்நிலை. இந்த துறை என்பது ஒரு சங்கமாக இருந்துச்சு, ஒரு ஒற்றுமையாக இருந்தாங்க, அதுவும் 2ஆக உடஞ்சு போயிட்டாங்க. அதுலேயும் ஒன்றும் மாற்றம் ஏற்படவில்லை. இதே நிலைமை என்பது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை கஷ்டப்பட்டோம், தனித்துறை அமைக்கப்பட்டாச்சு, கோட்ட வளர்ச்சி அலுவலகம் தோற்றுவிக்கப்பட்டது. ஆதி ஓட்டப்பட்ட கஷ்டத்தை நம்மளால யார்ட்டப்படுறாங்க, கோட்ட வளர்ச்சி அலுவலர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஒரு பக்கம் துறை ரீதியான நெருக்கடிகள், ஒரு பக்கம் சம்பளம் இல்லை, மத்திய அரசுக்கு இணையான சம்பளம் இல்லை, பல்வேறு டிஏ இல்லை, எல்லாத்தையும் நிறுத்துறாங்க என்கின்ற அடிப்படையில் தான் 1984 அரசு ஊழியர் சங்கம் துவக்கப்படுகிறது. எப்படி நம்ம துறையிலுடைய பிரச்சனைகளுக்கு பேச முடியாம தத்தளித்துக் கொண்டிருந்ததோ, அதே போல ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களுடைய அரங்கமும் இதே மாதிரியான ஒரு நெருக்கடியில அந்தந்த துறைகளில் இருந்தது. உரிமைகள் ஒன்றொன்றாக பறிக்கப்பட்டது. அதை தட்டி கேட்காத அன்றைக்கு இருந்த பொது அமைப்பு NGO ஒன்றியம் சொல்லுவாங்க, அந்த அமைப்பு தட்டி கேட்கல, அதுல பெரும் போராட்டம் நடந்தது. அது ஒன்றும் ஆகாது என்று சொல்லி 1984 அரசு ஊழியர் சங்கம் என்பது துவக்கப்படுகிறது. திரும்ப 85 மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துறாங்க. அதெல்லாம் தோழர் சொல்லுவார், அந்த போராட்டங்கள் ஜாக்கி தோன்றியது, அந்த போராட்டங்கள் குறித்து தோழர் போராட்டங்களும் படிப்பினைகள் சொல்வார். நான் உள்ள விரிவாக போக விரும்பவில்லை. இப்படியான ஒரு பெரும் நெருக்கடி வந்தது. 88 போராட்டத்தில் ஏறக்குறைய 34 ஆசிரியர்கள் இறந்து போனாங்க. தோழர்களை நினைத்து பாருங்கள், ஏறக்குறைய ஒரு 30-40 நாள் நடந்த போராட்டம், 34 டீச்சர்ஸ் இறந்து போனாங்க. 12,000 பெண் ஆசிரியர்கள் உட்பட 60,000 பேர் கைது. 60,000 பேரை கைது செய்து அன்றைக்கு அரசாங்கம் ஜெயிலில் வச்சுக்கிச்சு. தீபாவளி அன்னைக்கு அந்த ஆசிரியர்கள் ஜெயிலில் இருந்தாங்க, எங்க அம்மா உட்பட. தீபாவளி அன்னைக்கு சிறையில் இருந்த நிலைமை என்பதாக இருந்தது. அந்த போராட்டம் எல்லாம் பெருமளவில் போச்சு. அது சம்பந்தமான விவரங்களை சொல்லுவாங்க. இப்ப அரசு ஊழியர் சங்கம் தோன்றிடுச்சு.
அரசு ஊழியர் சங்கம் ஊழியர்களுடைய பிரச்சனைகளை முன்னின்று சமரசமின்றி போராடுகிற அமைப்பாக வளர்ந்துருச்சு. ஊரக வளர்ச்சித்துறையில ஆள் இல்லை. அரசு ஊழியர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறையுடைய ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒன்னா பேசுறாங்க. எங்க துறையில் இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, இங்க கேட்க ஆள் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும். அவன் பாட்டுக்கு அவன் பிரச்சனையை பார்க்குறான். ஒரு சங்கம் இருந்துச்சு, அதுவும் உடஞ்சு போச்சு. அப்போ இந்த ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஊழியர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த துறையில் இருக்கக்கூடிய தோழர்கள், அந்த அரசு ஊழியர் சங்கத்திலிருந்து நம்முடைய தோழர்கள் பேசிய அடிப்படையிலே அந்த அரசு ஊழியர் சங்கத்துடைய மாநில தலைவர்களாக இருந்த தோழர் கங்காதரன், தோழர் எம்ஆர் அப்பன், தோழர் KR சங்கரன், என் சங்கரன், K ராமசாமி போன்ற பல்வேறு தோழர்கள் அந்த அந்த அமைப்பில் மாநில நிர்வாகிகளாக இருந்தவங்க பேசுகிறாங்க. உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் என்பது இருக்கு, அந்த பிரச்சனைகளை சொல்வதற்கு ஒரு பொதுவான அமைப்பு என்பது தேவை. இதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை உட்கார்ந்து பேசி தீருங்க, ஒரு பொது அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கேட்கிறார். அவங்க ஒரு ஆலோசனை சொல்றாங்க. நீங்க சங்கம் உங்க ஊரக வளர்ச்சித்துறைக்கு என்று அந்த பணியாளர் சங்கம் அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க தனித்தனி பிரிவா நீங்க வேலை பார்த்தீங்கன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது, உங்க கஷ்டத்தை யாரும் தீர்க்க முடியாது, நீங்க எல்லாம் ஒன்னா போகணும், எல்லோரும் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் உங்க பிரச்சனைகள் தீரும் என்று சொன்ன அடிப்படையில் அந்த 4/7/87 அன்று இந்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய பல்வேறு தோழர்கள், நீங்க தூத்துக்குடியிலிருந்து முனியாண்டிசாமி, அந்த முனியாண்டிசாமி யாருன்னு தெரியுங்களா? பணியாளர் சங்கத்துக்கு போய் அனுமதி வாங்கிட்டு வந்தார்ல முனியாண்டிசாமி, அவரு திண்டுக்கல் இருக்கக்கூடிய K ராமசாமி, திண்டுக்கல் இருந்து S ராமமூர்த்தி, TSC மூர்த்தி, மதுரை ஜெயபாலு, சொக்கலிங்கம், நெல்லை அப்பாத்துறை, தூத்துக்குடி முனியசாமி என்று ஒரு அந்த அன்றைக்கு இருந்த ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் என்ன செய்யுதுன்னா, நான் 4/7/87 மதுரை பொதுப்பணியாளர் சங்க கட்டடத்தில் ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. என்ன செய்யறாங்க, நம்ம எல்லாரும் இந்த துறைக்கென்று எல்லா ஊழியர்களையும் இணைத்த ஒரு பொது அமைப்பை, இந்த துறை ஊழியர்களுடைய எல்லாருடைய நலனையும் பேசுகிற அமைப்பை, ஒரு நல அலுவலருக்கு மட்டும் பேசாம, விரிவலுவலருக்கு மட்டும் பேசாம, BDOவுக்கு மட்டும் பேசாம, இளநிலை உதவியாளருக்கு மட்டும் பேசாம, இருக்கக்கூடிய எல்லாரையும் இணைத்து ஒரு அமைப்பை கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 1987 12 செப்டம்பர் அன்று திண்டுக்கல்ல சாத்தன்குடி நாடார் திருமண மண்டபத்தில் ஒரு மாநாடு நடைபெற்றது. இந்த கலந்துகிட்ட ஒரு 60 பேர் சேர்ந்து மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊழியர்களை திரட்டினார்கள். அந்த மாநாட்டிலே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் என்பது தோற்றுவிக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய அமைப்பு இதுதான். அந்த அமைப்பு தான் இன்றைக்கு நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு தோன்றிய பிறகுதான் நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு போய் BDOட்ட போய் ரூமுக்குள்ள செருப்பை விட்டு யாராவது உள்ள போறோமா? இன்கிரிமெண்ட் வாங்குறதுக்கு நீ போய் DDO ஆஃபீஸ் வாசல்ல யாராவது காத்து கிடக்குறோமா? இன்றைக்கு அன்றைக்கு இருந்த நிலைமை இன்றைக்கு முற்றாக மாறி இருக்குது. சேர்மன் வீட்டு தோட்டத்தில் போய் மாடு கட்டுறாள் யாராவது இருக்குமா? இன்றைக்கு இந்த நிலைமையை முற்றாக மாற்றுவதற்கு இந்த துறை கடுமையான போராட்டம். சங்கத்தை தொடர்ந்தோன்னே எல்லாம் சரியாயிருச்சா? TNRGOA என்ற அமைப்பு திண்டுக்கல்ல சாத்தன்குடி நாடார் மகாலில் தொடங்கின உடனே இந்த பழைய சினிமா காரணமாக ஒரு டாட்டாய் சுற்றுற மாதிரி சுற்றினோடனே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சுபிச்சமாகிவிட்டதா? இந்த அமைப்பை துவங்குவதற்கு முன்பு இந்த நிர்வாகம், இந்த அமைப்பில் உள்ள ஊழியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்களோ அதை விட மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய தியாகங்களை செய்து இந்த அமைப்பு என்பது கட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த துறையில பல்வேறு நெருக்கடிகள், குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு திட்டம் இருந்துச்சு, ரொம்ப கொடுமையான திட்டம். குடும்ப கட்டுப்பாடு திட்டம்னா இங்கிருந்து அப்ப அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமல்படுத்துகிறார்கள். ஒரு BDOக்கு ஒரு RWOக்கு ஒரு மாசத்துக்கு இத்தனை கேஸ் பிடிச்சிட்டு வரணும்னு ஒரு டார்கெட். இத்தனை பேர் குடும்ப கட்டுப்பாடுக்கு ஆள் பிடிச்சிட்டு வரணும். எப்படி பிடிக்கிறது? கிராமத்தில் சொன்னா ஒத்துக்குவானா? கெஞ்சி கூத்தாடி லோன் வாங்கி தரேன், வா உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க என்று ஆட்களை பிடித்து கொண்டு வந்து சினிமாவில் தான் பையன் அவனுக்கு அது தரேன்னு ஏமாற்றி கொண்டு போயெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்கல்ல. அந்த மாதிரியான நிலைமைகளை இந்த துறையினுடைய ஊழியர்கள் அனுபவித்தார்கள். உச்சத்தின் உச்சமாக டார்கெட் கிடைக்கலன்னு தனக்குத்தானே அந்த டார்கெட்ல ஒரு ஆளாக மாறி குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்ட ஊழியர்களும் இருந்தார்கள். டார்கெட்டை அச்சீவ் பண்ணலன்னா சார்ஜஸ் 17 days சஸ்பென்ஷன், கடுமையான நெருக்கடி. ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் அமைக்கப்பட்ட பிறகு இயக்குநரையும் செயலாளரையும் போய் சந்திச்சு பார்க்குறாங்க. செயலாளர்கிட்ட சந்திச்சு சொல்றாங்க, குடும்ப கட்டுப்பாடுன்ற பேர் எங்களை பாடாப்படுத்துறீங்க, நீங்க முந்தி கேட்க ஆள் இல்லை. இந்த செயலாளர் இயக்குநருக்கு தான் ஊராட்சி ஒன்றிய பணியாளர்னா யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு நெருக்கடி என்ன தெரியும்? அப்படியா? குடும்ப கட்டுப்பாட்டுக்கு உங்களையா ஆள் பிடிக்க சொல்றாங்க? இல்லையே,
நம்ம அந்த முகாம் ஏற்பாடு தானே செய்யணும், ஆள் பிடிக்கிறது நம்ம வேலை இல்லையே என்று செயலாளர் சொல்கிறார். அப்ப ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் தோன்றிய பிறகுதான் இந்த குடும்ப கட்டுப்பாடு என்ற திட்டத்தின் கீழே இந்த ஊழியர்களை ஆண்டாண்டு காலமாக வதைக்கிறார்கள் என்பதே இயக்குநருக்கும் செயலாளருக்கும் தெரிந்தது. பின்னாட்களிலே அந்த இலக்கு என்பது கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு ரத்து செய்யப்பட்டது. இப்ப எல்லாரும் ஊர் அலுவலர் மட்டும்தான் அவங்களுக்கான கோரிக்கை மட்டும் வைக்கலாம், அந்த சங்கம் அவங்களுக்கான கோரிக்கை வைக்கும். விரிவு அலுவலர்னா அவருக்கு மட்டும் கோரிக்கை வைக்கும். அப்ப இந்த அமைப்பு எல்லோரையும் ஒன்றாக இணைத்த பிறகு ஆணையாளர் வட்டார வளர்ச்சி அலுவலிருந்து அலுவலக உதவியாளர் வரை ஒரே குடையிலே என்று கோரிக்கை வைத்த பிறகு நாம எல்லோருக்குமான கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு இந்த அமைப்பு பல்வேறு போராட்டங்களை நடத்தி 87 ஆரம்பிக்கிறோம். 3 வருஷத்துல 12 நாள் 90ல இயக்குநரகம் இங்கே இல்லை, குரலகத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. 90ல அமைப்பு தோன்றி 3 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துறோம். அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே தான் இனிமேல் நீ போய் டிடி ஓட்ட போய் ஆர்டி ஓட்ட வீடு அனுமதி வாங்க கஷ்டப்பட்டோமா, அப்புறம் நம்ம கோட்டை வளர்ச்சியோட கஷ்டப்பட்டோமா, இல்ல நீங்க பிடிஓக்களை நீங்கள் லீவு சேங்ஷன் பண்ணிக்கலாம், இந்த அதிகாரத்தை நாம பெற்றோம். பதவி உயர்வு யூனிவர்சிட்டியிலிருந்து அசிஸ்டண்டா போவாங்க, அசிஸ்டன்ட் விரிவாக்க அலுவலராக போவாங்க. இந்த ஆர்சி இருக்காங்கல்ல அவங்க எங்க போவாங்க? ரெக்கார்டு கிளார்க்கு பதவி உயர்வு இல்லையே. அன்னைக்கெல்லாம் பஞ்சாயத்து செக்ரட்டரி நம்மளோடு இல்லை, அவர்களுக்கு பதவி உயர்வு வேணுமே. நான் இந்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் கோரிக்கை வைத்தது 10% பதிவரை எழுத்தர்களுக்கான பதவி உயர்வை இந்த அமைப்பு பெற்றுக்கொண்டது. பல்வேறு தொடர் போராட்டங்கள், இங்கே அந்த போராட்டங்களையும் அந்த அந்த பெற்ற கோரிக்கைகளையும் சொல்லிக்கொண்டே போனால் நமக்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 1 மணி நேரம் என்பது பிடிக்காது என்கின்ற காரணத்தினாலே சுருக்கமாக போனேன். இப்பவே 40 நிமிஷம் போயிடுச்சு. அப்ப தொடர்ச்சியாக நாம் இந்த அமைப்பு நடத்திய போராட்டங்கள் போராட என்ன செய்யுதுன்னா, தனித்தனி சங்கமா இருந்த முறை யோசிக்கலாம். இது என்னடா இந்த சங்கம் வேலை செய்யுது, இந்த சங்கம் போய் பேசுகிறது, நம்முடைய கோரிக்கைகளை பேசுவதற்கு ஒரு அமைப்பு கிடைத்திருக்குது. ஊர் நல அலுவலரா, விரிவாக்க அலுவலரா, துணை வட்டார வளர்ச்சி அலுவலரா, ரேடியோ ஆபரேட்டரா, சாலை பணியாளரா, பொறியாளரா, பன்மேற்பார்வையாளராக பிரிந்து கிடந்தால் நம்ம கோரிக்கை நிறைவேறல. எல்லாரும் ஒன்னா இருந்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கிறது. அதனால நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தோடு இணைய வேண்டும் என்கின்ற முடிவு எடுக்கிறது. 13/8/1993 அன்று என்ன செய்யறாங்கன்னா, இயக்குநரகம் இருக்கிற கிளை, இப்பதான் இயக்குநரகம் இருக்கு, அப்ப அமைப்பு துவங்கிய போது இயக்குநரகம் இல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய டைரக்டரேட் கிளை ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தோடு இணைகிறது. தொடர்ச்சியான போராட்டம், கருணை அடிப்படையில் நியமனம். நம்ம மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் இங்கே வேலை பார்த்தாங்க. டீச்சர்ஸ் வேலை பார்த்து இருந்தாலும் யூனியன் ஆஃபீஸில் தான் கருணை அடிப்படையில் நியமனம் செய்யப்படுவார்கள். பணிவரன் முறையை செய்ய மாட்டான். 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் பணிவரன் முறையே நடக்காது. இந்த அமைப்பு கோரிக்கை வைத்தது, அவங்களெல்லாம் உடனடியாக என்னைக்கு பணியில் சேர்ந்தார்களோ அந்த தேதியிலே பணிவரன் முறை செய்ய வேண்டும். கருணை அடிப்படையில் நியமனம் செஞ்சா 3 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் காக்க போடக்கூடாது. இந்த அமைப்பு கோரிக்கை வைத்தது வெற்றி பெற்றது. ஊராட்சி ஒன்றியத்தில் வேலை பார்க்கக்கூடிய கடைகளை ஊழியர் ஒரு ஓயை வேலை பார்க்கிறார், ஆசி வேலை பார்க்கிறார், செத்து போறாரு. என்ன நடைமுறை இருந்துச்சுன்னா, ஒரு ஓயை இறந்து போயிட்டா அவருடைய மகளுக்கு கருணை அடிப்படையில் அலுவலகத்தில் ஓயை வேலை தான் வழங்கப்படுது. அவர் பிஇ படிச்சிருந்தாலும் ஓயை தான். இந்த அமைப்பு கோரிக்கை வைத்தது, கடைநிலை ஊழியராக இருந்து இறந்து போனாலும் அவர்களுக்கு வாரிசுதாரர்களுக்கு அவருடைய கல்வி தகுதியின் அடிப்படையிலே நீங்க அவர்களுக்கு அந்த பணியிடம் வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த பணியிடத்தை பெற்றுக் கொடுத்தது இந்த அமைப்பு. இந்த அமைப்பினுடைய வேகம் போக போக என்ன நடக்குதுன்னா, எல்லா அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த அமைப்போடு இணைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலே தலைவர்களாக இருந்த தோழர் முனியசாமி, தோழர் ராமமூர்த்தி உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் தொடர்ந்து அயராது இந்த மாநிலம் முழுவதும் பயணம் செய்ததன் விளைவு, இந்த துறையினுடைய தோழர்கள் பயணம் செய்து பிரச்சாரம் செய்ததன் விளைவு, கடலூர் மாவட்டத்தில் இருந்த ஊர் நல அலுவலர் சங்கம், அதே மாவட்டத்தை இயங்கி கொண்டு இந்த ஊராட்சி ஒன்றிய ஆதவன் தலைமையில் இயங்கி கொண்டு இந்த ஊராட்சி ஒன்றிய பணியாளர் சங்கம், எல்லா சங்கமும் அந்த சங்கத்தை கலைச்சிட்டு டிஎன்ஆர்டிஓயோடு இணைந்து கொள்கிறது. சேலத்தில் கூட அலுவலர் ஒன்றியம் என்பது வலிமையாக இருந்தது. தோழர் சுப்பிரமணியன் அதனுடைய தலைவராக இருந்தார். இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள், இந்த அமைப்பு சென்ற வேகம், இந்த திசை வழியை பார்த்து அலுவலர் ஒன்றியத்தை கலைச்சிட்டு அவர் இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவராக ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்திலே இணைந்தார். இயக்குநரகத்தில் தோழர் சந்திரகுமார் தலைமையில் இயங்கி வந்த ஊரக வளர்ச்சி இயக்குநரக பணியாளர் சங்கம் என்று ஒரு சங்கம் வந்தது. அந்த சங்கம் என்ன பண்ணுச்சு, இந்த அமைப்போடு இணைந்து கொண்டது. தொடர் பிரச்சாரம், ஊழியர்களை சந்திப்பது, மக்கள் ஊழியர் பிரச்சனைகளை கேட்பது, ஒவ்வொரு பிரச்சனையும் போய் தலையிடுவது என்கின்ற அடிப்படையில் போச்சு. தொடர்ச்சியாக இந்த அமைப்பு ஊழியர்களின் நலன்களை முன்னெடுத்து போராட்டங்களை நடத்தி தருமபுரி மாவட்டத்தில் தோழர் அப்பாவு பல்வேறு தியாகங்கள். தோழர் அப்பாவு இங்க மாவட்ட தலைவர்,
தருமபுரி மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு முனியசாமி வராரு. அவர் தூத்துக்குடிக்காரர், எங்க பிரச்சாரத்துக்கு வராரு? தருமபுரிக்கு வராரு பிரச்சாரத்துக்கு. 5 முனையிலிருந்து பிரச்சார இயக்கம் திட்டமிடப்படுகிறது. பிரச்சாரத்துக்கு போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல நோட்டீஸ் கொடுக்குறாரு. அதுதான் செஞ்ச வேலை. அங்க இருக்க HSPD வராரு. அந்த பழைய ஆள் தானே இருப்பாரு. வீடியோ மேனேஜர் டேபிள் தொட்டு பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் அப்படியே இருக்காங்கல்ல. அவன் சொல்றான், இங்க நீங்க நோட்டீஸ் கொடுக்க கூடாது, அலுவலக நேரத்தில் கொடுக்க கூடாது, நீங்க வெளியே போங்கன்னு சொல்றாங்க. அலுவலக நேரத்தில் அந்த மறுத்து அதை ஏற்றுக்கொண்டு தோழர் அப்பாவும் முனியசாமியும் உடன் வந்திருந்த தோழர்களும் வெளியில போய் எல்லா கிளைகளுக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு சாயங்காலம் 5:50 கலெக்டர் ஆபீஸ்ல பிரச்சாரம் செய்து துண்டு பிரசுரம் கொடுக்குறாங்க. அவர்கள் துண்டு பிரசுரம் கொடுக்கிற போது நிர்வாகம் தோழர் அப்பாவிற்கு 17A சார்ஜ் நம்ம கொடுக்கிறோம். இந்த அமைப்பின் வேலையை செய்ததற்காக தோழர் அப்பாவு போன்ற ஏராளமான தோழர்கள் நடவடிக்கைகளை சந்தித்திருக்கிறார்கள். 17A வாங்கியிருக்காங்க. தம்முடைய விடுப்புகளை தொலைத்துவிட்டு ஊர் ஊராக தெருக்கு வீதி வீதியாக அலைந்து ஊழியர்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் காட்டிய உழைப்பு, அவர்கள் செய்த அளப்பரிய தியாகம் தான் இன்றைக்கு இந்த துறையை இந்த அளவுக்கு வளர்த்திருக்குது. ஒரு 5 மாவட்ட தோழர்களை கூட்டிக் கொண்டு இங்கே ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக ஒரு வார காலத்துக்குள்ளே ஒரு 300 ஊழியர்களை திரட்டுகிற அந்த தன்மையை கொடுத்தது அந்த தோழர்களுடைய தியாகம். அப்படி பல்வேறு தோழர்களுடைய தியாகங்கள் தான் இந்த அமைப்பு என்பது வளரும். ஒரு பக்கம் கோரிக்கைகள் ஒரு பக்கம் வென்று கொண்டிருக்கும், ஒரு பக்கம் கடுமையான நெருக்கடி. தருமபுரி மாவட்டத்தில் வேலை பார்த்த கோவிந்தசாமி என்கின்ற ஊரக வளர்ச்சி இயக்குனர், ஊராட்சி ஏடி பஞ்சாயத்து, அன்னைக்கு இருந்த அசோக் செட்டி அவருடைய நிர்வாகம், அவர் பேர் கேட்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர், அன்றைக்கு துணை முதலமைச்சர், அன்றைக்கு துறையினுடைய இந்த ஊரக வளர்ச்சித்துறையுடைய அமைச்சர், அந்த அவருடைய கீழே அசோக் செட்டி நமக்கு ஒரு செய்தி வழியாக உண்டு, இந்த செட்டியை மாற்றுங்க, அவர்கிட்ட வேலை வாங்க முடியலை என்று முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் போய் இன்றைய முதலமைச்சர் சொன்னதாகவும், முதலமைச்சர் நீங்கள் அவர்கிட்ட வேலை பழகுன்னு சொல்லி அவர் அனுப்பி வைத்ததாகவும், அவ்வளவு பவர்ஃபுல்லான அசோக் செட்டி. அவருடைய காலத்தில் இந்த துறை ஊழியர்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னா, ராத்திரியில் நெருக்கடி தாங்காம அலுவலக அறையிலே ஏடி பஞ்சாயத்து ஆபீஸ் அறைக்குள்ளரையே ஃபேனில் தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்குகிற அளவிற்கு நெருக்கடியை இந்த ஊழியர்கள் சந்தித்தார்கள். கோவிந்தசாமி தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாரு. உள்ளே போய் அமைச்சரோடு, இந்த அன்றைக்கு இருக்கக்கூடிய துறை செயலாளரோடு, இயக்குநரோடு ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் இயக்கம் கட்டி வலிமையான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு துறையினுடைய அமைச்சர், அவர் தலைமையில் பேச்சுவார்த்தை, 5 அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் பார்த்து பயப்படுற அசோக் செட்டியோடு பேச்சுவார்த்தை நடக்கிறது. தோழர் முனியசாமி சொல்ற, முனியசாமி அமைச்சர் சொல்றாரு, இந்த துறையிலே ஊழியர்கள் ஆடு மாடுகளை போல் நடத்தப்படுகிறார்கள், உரிமையில பேசுறாங்க, ஆய்வு கூட்டங்கள் மிக கடுமையாக இருக்குது. அசோக் செட்டி கேட்கிறாரு, யாருக்கு நடத்தினது? கொஞ்சம் கூட தயங்காம முனியசாமி சொல்றாரு, நீங்களாம் என்று சொல்கிறார். ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் அசோக் செட்டி தான் என்று கையை நீட்டி காட்டுகிறார். பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்காக அன்றைக்கு நிர்வாகம் நம்மோடு இறங்கி வந்து, அதன் பிறகாக நெருக்கடிகள் குறைக்கப்பட்டது. அசோக் செட்டி மாற்றப்பட்டார். தோழரே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் RS மங்கலத்தில் முருகேசன் என்கின்ற ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலரை அந்த சேர்மன் நல்ல சேதுபதி செருப்பால் அடித்து விடுகிறார். சேர்மன் ரூமுக்கு போற இடத்துல ஒரு பிரச்சனை, செருப்பில் அடிச்சு போறாரு. அவர் பிரச்சனையாது, மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பிரச்சனை, தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை நடக்கிறது. நல்ல சேதுபதி கைதாகிறாரு. அன்றைக்கு அந்த ஊழியர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்புலானின்னு ஒரு ஊராட்சி ஒன்றியம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ADRD சுமதி அவர்கள், அவங்களுக்கு பேர் உங்களுக்கு தெரியுமா தெரியல, அவங்களை சுடுசொல் சுமதியும் போனாங்க. அந்த மாதிரி பேசினாலே வாயிலிருந்து நெருப்பு தான் விடும். ஒரு ஆய்வுக்கு சென்ற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாலை ஆய்வாளரை மிக கடுமையாக பேசுகிறார், அநாகரிகமாக பேசுகிறார். சித்ராதேவின்னு அந்த பணிமேற்ப அந்த சாலை ஆய்வாளர் துக்கம் தாங்காம போய் அங்கிருந்து உத்தரகோசம் அங்கே ரயில் நிலையத்தில் ரயிலில் விழுந்து செத்து போறார். இந்த அமைப்பு மிக கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தது. நெருக்கடிகளுக்கு எதிராக இந்த அமைப்பு அணிதிரண்டு நின்றது. எவனாவது இந்த துறையினுடைய ஊழியர்களை பேசினா அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால், எங்கேயோ ஒரு உத்தரகோசம் RS மங்கலத்தில் திருப்புலானி ஊராட்சி ஒன்றியத்தில் நடந்தால் கூட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதற்கு எதிராக நிற்பார்கள் என்கின்ற செய்தியை அரசுக்கும் நிர்வாகத்திற்கும் மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் இந்த அமைப்பு கொடுத்தது. சுமதி மகளிர் திட்டத்திற்கு மாற்றப்பட்டார். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர்களுக்கு அதற்கு பிறகு சென்சிட்டிவான எந்த பணியிடமும் வழங்கப்படவில்லை. இந்த அமைப்பு போராடியது. அப்படி போராடி எந்த சென்சிட்டிவான பணியிடமும் கொடுக்கப்படாத பல பேரை உதாரணம் காமிக்க முடியும். இன்றைக்கு ADRD இருக்கக்கூடிய அருண்மணி திண்டுக்கல்ல பெரும் போராட்டம், பிச்சை எடுங்கன்னு சொல்லிட்டாரு கூட்டத்தில்.
போய் பிச்சை எடுங்க பீடி ஓலாம் என்று சொல்லிவிட்டார். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்தது. அவரும் மாற்றப்பட்டார். அதற்கு பின்பு அவருக்கு கூட ஒரு பணியிடம் கூட சென்சிட்டிவான போஸ்ட் கொடுக்கல, ரெகுலர் பீடியே கொடுக்கல. இன்றைக்கு வரைக்கும் ஒரு தனியாக தான் இருக்கார். கோகிலான்னு ஒரு அம்மா, ஒரு ஜேடி ஆயிடுச்சு. ஊழியர்களை கடுமையாக வஞ்சிப்பது, பதைப்பது. ஒரு மாநில ஒரு நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் போய் லீவ் லெட்டர் கொடுத்தா லீவ் லெட்டர் அவர் முன்னாடியே கிழித்து தூக்கி போட்டு அந்த அம்மாவுக்கு எதிராக அமைப்பு போராட்டம் நடத்தியது. மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தியது. அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் நான் சென்சிட்டிவ் போஸ்ட்ல ஒரு கையெழுத்து, ஒரு 2 கோப்புல கையெழுத்து போடுற நினைவுதான் இன்றைக்கு வரைக்கும் நடைபாடு. அப்ப இந்த துறையினுடைய ஊழியர்களை பாதுகாப்பதற்காக எவ்வளவு பெரிய அலுவலராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அமைச்சராகவே இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த சேலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய செல்வ கணபதி, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவர் உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர். ஜெயலலிதா திண்டுக்கலுக்கு வர்றாங்க. திண்டுக்கலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பணிகளை ஆய்வு செய்வதற்காக ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஆய்வுக்கு போறார் செல்வ கணபதி. அங்கே மக்கள் ஏதோ குறை சொல்றாங்க. அங்கே அந்த வட்டார வளர்ச்சி அலுவலரை ஒருமையிலே பேசி விடுகிறார். மக்கள் முன்னாடி ஒருமையிலே பேசி விடுகிறார். ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் உடனடியாக பிரச்சனையை கையில் எடுத்தது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊழியர்கள் போராட்டத்துக்கு போனாங்க. திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஊழியர்கள், திண்டுக்கல் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களையும் அரசு ஊழியர் சங்கம் ஒன்றிணைத்தது. தெருக்கூற்ற துப்புரவு பணியாளரிலிருந்து தாசில்தார் வரை, வட்டார வளர்ச்சியிலிருந்து ஊராட்சி செயலாளர் வரை முதலமைச்சருடைய வருகையை புறக்கணிக்கிறோம் என்று அறிவிச்சான். யார் முதலமைச்சர்? ஜெயலலிதா. எப்படி இருக்கும்? என்ன நடக்கும்? ஜெயலலிதா வர்றதை அரசு ஊழியர் பூரா புறக்கணிக்கிறாங்கன்னா என்ன நடக்கும்? திண்டுக்கல் மாவட்டமே தள்ளாடி போச்சு. பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படுகிறார்கள். முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய தனி உதவியாளர் ஜவஹர் இந்திய ஆட்சி பணி. அன்றைக்கு இருந்த நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் SRM கூட்டிட்டு பேச்சுவார்த்தைக்கு போறாரு. SRM பேச்சுவார்த்தைக்கு போறார். சர்க்கியூட் ஹவுஸுக்கு மழை பெய்யுது. யாரு? முதலமைச்சருடைய தனி செயலாளர் ஜவஹர் IAS ஒரு குடையை பிடித்துக் கொண்டு அன்றைக்கு துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றிய ராமமூர்த்தி தோழருக்கு கொடையை பிடிச்சுக்கிட்டு முதலமைச்சருடைய தனி செயலாளர் கூட்டிக் கொண்டு போய் பேச்சுவார்த்தைக்கு கூட்டிட்டு போறாரு. பேச்சுவார்த்தையில் சொல்றாரு, மேடம் மேல கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மேடம் சர்க்கியூட் ஹவுஸ்ல மேல கேட்டுக்கிட்டு இருக்காங்க, உங்க டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு, செல்வ கணபதி எங்களை அநாகரிகமாக நடத்தி விட்டார். அவர் பொதுவில் எப்படி பொது இடத்துல நம்ம இடத்துல எங்களை அவமதித்தாரோ அது மாதிரி பத்திரிகையாளர் முன்னிலை, ஊழியர் முன்னிலையிலே அவர் பொது இடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு திரும்பி பார்த்தா செல்வ கணபதி அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்கார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வேட்டியை மடிச்சுக்கிட்டா நானும் ரவுடிடா என்று சொல்லக்கூடிய செல்வ கணபதிக்கு வேறு வழி இல்லை. இவர்கள் பேசியதை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். முதலமைச்சர்னா சாதாரண முதலமைச்சர் இல்லை, ஜெயலலிதா கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஜெயலலிதாவே கேட்டுக்கொண்டிருந்தாலும் எங்கள் ஊழியர்களுக்கான பிரச்சனையை எந்த விதமான தயக்கமின்றி பேசுவோம் என்று பேசிய அமைப்பு அன்றைக்கு இருந்த அமைச்சர் செல்வ கணபதி DDC ஹாலில் திண்டுக்கல்ல உட்கார்ந்து ஊழியர் முன்பாக மன்னிப்பு கேட்டார். ஊதியம் மட்டும் பிரச்சனை அல்ல, ஊதியம் மட்டும் பிரச்சனை இல்லை. ஒரு ஊழியன் சுயமரியாதையோடும் கௌரவத்தோடும் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குது. ஊதியத்திற்கான கோரிக்கைகளுக்கு மட்டும் இந்த அமைப்பு போராடவில்லை. இந்த துறையிலே வேலை பார்க்கிற ஒவ்வொரு ஊழியனும் சுயமரியாதையோடும் கௌரவத்தோடும் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக போராடுகிற அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கு. ஏராளமான கோரிக்கைகளை இருக்கிறோம். நான் குறிப்பெடுத்து வச்சிருக்கதே 8 பக்கத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னொன்னாக விளக்கமாக சொல்லிக் கொண்டிருந்தால் எனக்கு இன்னும் 2 மணி நேரம் தேவை. 50 நிமிஷம் போயிடுச்சு. தோழர் மைக்கை கையில் எடுக்கிறார் ஒரு 5 நிமிஷத்துல. விரிவாக்கலுக்கு தனி ஊதியம் எல்லாருக்கும், எல்லா துறைகளிலும் கண்காணிப்பாளர் அசிஸ்டண்டா இருந்தா சூப்பரண்டா போவாங்க. கண்காணிப்பாளருக்குன்னு ஒரு ஊதியம் இருக்கும். ஊரக வளர்ச்சித்துறையில் மட்டும் என்ன செஞ்சானா, அசிஸ்டண்டா இருந்து விரிவாக்க அலுவலர் ஒரு போஸ்ட் இடையில வச்சு கம்மியான சம்பளத்தை கொடுத்து கொண்டு போய் டெப்டி பிடிஓங்கிற போஸ்ட் அடுத்த ப்ரமோஷனாக வைத்தான். இந்த அமைப்பு விரிவாக்க அலுவலருக்கு 5% தனி ஊதியத்தை பெற்றுக் கொடுத்தது. எல்லாரும் டெப்டி பிடிஓ அசிஸ்டன்ட்ல இருந்து இன்னைக்கு நேரா டெப்டி பிடிஓ போறோமே, அந்த அப்கிரேடேஷனை இந்த அமைப்பு வாங்கி கொடுத்தது. ஏடி நியமனத்தில் 10% தான் வெளியிலிருந்து போடணும், நீ வாட்டுக்கு ஏடியை கொண்டு முழுசா நிரப்பக்கூடாது என்கின்ற ஆணையை இந்த அமைப்பு பெற்றுக் கொடுத்தது. PR இருக்கக்கூடிய களம், இந்த பழைய PR பார்த்து உங்களுக்கு தெரியும். எந்த கோப்பில் கொண்டே சேர்த்தமோ அந்த கோப்போட நம்பர் எழுதியிருக்கணும். இந்த கோப்பை நம்பர் கொண்டே அந்த கோப்பில் எழுதி வச்சுருக்கணும். ஒரிஜினல் கோப்பில் எழுதணும். ஒரிஜினல் கோப்பை எடுத்து பார்த்தா அந்த ஃபைல் பூரா அதில் இருக்கணும், அந்த பேப்பர் பூரா. என்று இருந்த அந்த தன்பதிவேடு களத்தை மாற்றணும். ஊராட்சி ஒன்றியத்துக்கு கூடுதலாக தட்டச்சர் பணி இடத்தை பெற்றோம். குடும்ப கட்டுப்பாடு அந்த கொடுமைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டோம்.
ஆர்சி பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு 10% ஊதிய உயர்வை பெற்றோம். ஹையர் ஆபீசரில் சூப்பரண்ட் லெவல் அந்த சூப்பரண்டாக இருக்க பணியிடங்களை வீடியோவாக பெற்றோம். கவர்மெண்ட் சைடில் இருக்க ஆர்சிக்கு போலவே யூனியன் சைடில் இருக்கக்கூடிய ஆர்சிக்கும் பதவி உயர்வு வேண்டும் என்று கேட்டோம். இப்படி ஏராளமான கோரிக்கைகளை பெறும். ஏராளமான துறைகள் இங்கே இருந்துச்சு. பிஓ ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஏபிஓ ஊரா வேற வேற டிபார்ட்மெண்ட் இருப்பான். எல்லாருக்கும் ஏபிஓ எங்க டிபார்ட்மெண்ட் தான் வரணும். உதவி திட்ட அலுவலர் என்பது ஊரக வளர்ச்சித்துறையை சேர்ந்தவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஊரக வளர்ச்சித்துறைக்கென்று இந்த ஏபிஓக்களை கேட்டு பெற்றது இந்த அமைப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் அவங்க வேற ஏதோ கனவுல, வேற ஏதோ திட்டத்தில், வேற ஏதோ ஆசைகளிலே மிதக்கிறார்கள். அவங்க பெரிய ஆபத்திலே இருக்கிறார்கள், தெரியல அவங்களுக்கு. இந்த துறையிலே பொறியாளர் என்பது யார் இருந்தான்னு கேட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருப்பான். பிடபிள்யூல இருந்து இன்ஜினியர் போடுவாங்க, எல்லாருமே டெப்டேஷன் இங்கே வருவாங்க. ஆனால் ஊரக வளர்ச்சித்துறைக்கென்று தனியாக பொறியாளர் பிரிவு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து போராடியது இந்த அமைப்பு. ஊரக வளர்ச்சித்துறையில் இன்றைக்கு உதவி பொறியாளர்கள், பணிமேற்பார்வையாளர்கள், சாலை ஆய்வாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த அமைப்பு. ஓவர்சீருக்கு சம்பளம், அசிஸ்டன்ட் லெவலில் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஊதிய குழுவில். இந்த அமைப்பு தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தது. எத்தனை விவாதம், எத்தனை பேச்சுவார்த்தை. ஆதாரம் காமிங்க என்று சொன்ன போது பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய ஓவர்சீர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கிற ஆதாரங்களை கொண்டே கட்டுக்கட்டாக வீசி இந்த நிர்வாகத்தை அடிபணிய வைத்து மிரட்டி இந்த அந்த கோரிக்கை பெற்று இன்றைக்கு பணிமேற்பார்வையாளர்கள், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் நிலையான சம்பளத்தை ஏறக்குறைய பெறுகிறார்கள் என்று சொன்னால் அது காரணம் இந்த அமைப்பு. பொருளாதார கோரிக்கைகளாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய சுயமரியாதையும் கௌரவத்தையும் காப்பாற்றுவதாக இருக்கட்டும், இந்த துறை, இந்த அமைப்பினுடைய சாதனைகளை நம்ம சொல்லிக்கொண்டே போவோம். இந்த துறை பெற்ற கோரிக்கைகளை சொல்லிக் கொண்டு போவது என்றால் நேரம் பிடிக்காது. ஆனால் நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. ஊரக வளர்ச்சித்துறை நேற்று எப்படி இருந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்க முன்னாடி ஒரு பிம்பம் என்பது கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஊரக வளர்ச்சித்துறை, ஊராட்சி ஒன்றியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்க உங்களுடைய பார்வைக்கே விட்டு விடுகிறீங்க. இன்னைக்கு போய் வீடியோட்ட லீவு கேட்பதற்காக கால் கெடுக்க காத்து நிற்கிறோமா? இன்கிரிமெண்ட் சேங்ஷனுக்காண்டி போய் யாரிடமாவது கெஞ்சி கேட்க வேண்டிய நிலைமை இருக்கிறதா? யாராவது 8 மணி வரைக்கும் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலும் கேட்கிற, தட்டி கேட்கிற அமைப்பாக இந்த அமைப்பு வளர்ந்துருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை, நாமக்கல் மாவட்ட தோழர்களுக்கு தெரியும். அங்க இருக்கக்கூடிய பிஏபிடி எல்லாரும் 9 மணி 10 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்கணும்னு சொல்றாரு. அதான் பிரச்சனை. கலெக்டர் போய் உட்காந்து சொல்றோம், என்னங்க ஹிட்லர் மாதிரி இருக்கு, நீங்க ரோட்ல எவனாவது அடிபட்டா நாமக்கல் கலெக்டர் உங்க காரில் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு அனுப்புற அளவுக்கு கருணை மிகுந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற பிஏபிடி 9 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் ஊழியர்களை வைத்து வதைக்கிறாரு அப்படின்னு கேட்டப்ப பிஏபிடி வேகமாக சொன்னாரு, நான் 8 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சிடறேன்னாரு. 6 மணிக்கு அனுப்பிச்சாலே குற்றம் மேடம், 8 மணிக்கு அனுப்புவது மிகப்பெரிய குற்றம் என்று அவர் முன்னாடியே சொன்னோம். நேற்றைக்கு அந்த பிஏபி கூட்டம் போட்டு இனிமேல் யாரும் 8 மணி வரை இருக்க வேணாம், 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருங்க என்று சொல்லக்கூடிய அந்த உரிமையை, அந்த இதை கொடுத்தது இந்த அமைப்பு. இந்த நிலைமை இன்றைக்கு முற்றாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு கூடிய ஊழியர், ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர் ஒருவர், யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்திலே பாதிக்கப்பட்டால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தக்கூடிய அமைப்பாக, அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய ஊழியர்களை சுயமரியாதையோடும் கௌரவத்தோடும் கொண்டு செல்கிற பணியை இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. எல்லா கோரிக்கையும் ஜெயிச்சிட்டோம், கோரிக்கையெல்லாம் ஜெயிச்சாச்சு, என்ன இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, சங்கம் இருக்கு. இன்றைக்கும் பிரச்சனைகள் என்பது தொடர்ச்சியாக நகர்ந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கு பணி நெருக்கடி என்பது மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மாறியிருக்கு. 6 மணிக்கெல்லாம் போன்னு சொல்லிடுறான் நல்லவன், ஆனா ப்ராக்ரஸ் ஏற்றிட்டு போன்னு சொல்றான், ப்ராக்ரஸ் வேணும்னு சொல்றான். என்ன செய்யவே தெரியாது, இந்த வேலையை செய்யணும்னா திட்டம் வேலை செய்யறதுல ஏதாவது ஒரு நல்ல நடைமுறை இருக்கா? ஏன் பேஸ்மெண்ட், ஏன் லிண்டல், ஏன் இன்னும் லிண்டர்ல வச்சிருக்க, ஏன் ரூஃப் லைனுக்கு போல, ஏன் ரூஃப் லெவல்ல வச்சிருக்க, என்னைக்கு ரூஃப் லைன் போடுவ, சரிடா பணம் எப்படா கொடுப்ப அப்படின்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. இன்னைக்கு நிர்வாகம் அப்படித்தான் இருக்கிறது. அமைப்பு செயலாளர்கிட்ட கேட்டுருச்சு, இயக்குநரிடம் சொல்லிருச்சு, நீங்க எல்லாம் பேஸ்மெண்ட் ஏன், லிண்டல் ஏன் ரூஃப் லெவல்ல நிக்குதுன்னு கேட்குறீங்க, அவன் ஏன் அக்கௌண்ட்ல பணம் ஏறலன்னு பப்ளிக் போனா கேட்குறான். நாளைக்கு நீங்களே வந்தீங்கனாலும் உங்களை அப்படிதான் கேட்பான். அதனால நீங்க பணம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஒரு 75 கோடி ரிலீஸ் பண்ணான். எவ்வளவு சேடிஸ்டா இருக்கான்னு பாருங்க. ராத்திரி 9 மணிக்கு போன் பண்றது, ஏத்துங்கிறது.
நாம கூட சொன்னோம், இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, யோக்கியனுக்கு இருட்டில் என்னடா வேலைமா. இந்த நிர்வாகம் முழுவதும் இருட்டில் தான் வேலை செய்யும். நாம பேசணும் 75 கோடி ரூபாய் போட்டு எடுக்கிறதே எடுத்துக்கானா. இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கும், மாவட்டம்லாம் விட்டுருங்க, பிளாக்குள்ளே சொல்றது இல்லை. பணம் இப்போ வந்துருச்சுன்னு வைங்களேன், என் பிளாக்கு பணம் வந்துருச்சுன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா பக்கத்து பிளாக்ல அப்படியோ பணம் வந்துருச்சு போடுன்னு சொல்றதில்ல, நம்ம போட்டுடலாம் போட முடியாது என்று ஊழியர்களை கிரிமினல்களாக இந்த நிர்வாகம் மாற்றியது. எத்தனை பேஸ்மெண்ட் ஆன்லைன்ல இவ்வளவு பேஸ்மெண்ட் இருக்கா, அந்த பேஸ்மெண்ட்டுக்கான பணத்தை விடுவிக்கணும்ல. திட்ட நிர்வாகத்தில் பல்வேறு குளறுபடி. மனு போடுறான், நீங்க மனு மக்கள்கிட்ட வாங்குறதுக்கு எத்தனை ஸ்கீம் இருக்கு தெரியுங்களா? உங்களோடு முதல்வர், மக்களோடு முதல்வர், உங்கள் ஊரில் உங்களை தேடி, ஜிடிபி, மாஸ் கான்டாக்ட், கழுதை, குதிரை, ஊராட்சி மணி எல்லாம் போடுறான். இல்லை சர்க்குலர் வேற விடுறான். நீங்கள் சர்க்குலர் நல்லா படிச்சீங்கன்னா தெரியும், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பெறப்படுகிற கோரிக்கைகள் இத்தனை நாளைக்குள்ள தீர்வு செய்யப்பட வேண்டும். சரி, மாவட்ட ஆட்சித்தலைவர் பெறப்படக்கூடிய கோரிக்கைகள் இத்தனை நாளைக்குள்ள தீர்வு செய்யலாம். கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கிறோம்னா என் பென்ஷனை கொடுறானு, எத்தனை நாளில் தீர்வு பண்ணுற நீ? அவன் சொல்லலாம் நிதி இல்லைன்னு, அமைச்சர் சொல்லலாம் நிதி இல்லைன்னு, தலைமைச் செயலாளர் சொல்லலாம் நிதி இல்லைன்னு, பிடிஓ நிதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொன்னா தூக்கு தண்டனை போடுறான். நீ நிதி இல்லைன்னு இல்லாம வேற ஏதாவது பதில் எழுதிக்கணும்னா பணம் இல்லாத பணம் இல்லைன்னா நம்ம கொடுக்க முடியும். ஆக நிர்வாகம் என்பது மிக மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. ஆய்வு கூட்டங்கள் கண்மூடித்தனமாக நடக்குது. நீங்க இருக்கக்கூடிய கூகுள் மீட்டோட எண்ணிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை பார்க்கக்கூடிய டெப்டி வீடியோவுக்கும் ஓவர்சி இருக்கும். ஆனால் கூகுள் மீட்டினோட அந்த அளவை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்நாளையோட கூட போயிரும் போல. இங்கிட்டு பார்த்தா ஆஃபீஸ் போனோம்னா இங்கிட்டு எம்ஜிஎன் என்ன சக்தி வரலனா கூகுள் மீட் அப்படிங்கிறாரு. சரி, இந்த ஜோனல் டெப்டி கூப்பிடுங்கன்னா அவர் கூகுள் மீட்டில் இருக்காருங்க. கூகுள் மீட்டில் இணையாத ஒரே ஆள் நைட் வாட்ச்மேன் மட்டும்தான் யூனியன் ஆஃபீஸில். காலையில் மீட்டிங் ஆரம்பிச்சா 7 மணி 8 மணி வரைக்கும் போகிறாங்க. எங்கள் திட்ட இயக்குனர் 6:45 எந்திரிச்சோம். மேடம் மணி 5:45 முடிஞ்சு 6 மணி பரவாயில்ல, 6:15 ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பரவாயில்லப்பா, நாங்கள்லாம் காலையில் போனால் 9 மணி வரைக்கும் உட்காந்துருக்கோம். இந்த அமைப்பு சொன்னது, அவர்களிடத்திலே சொன்னது, உங்களுக்கு சனிக்கிழமை தான் ஆய்வு கூட்டம் போட்டாங்க. இந்த அமைப்பு இயக்குநரின் செயலாளர் பேசியது, அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சனிக்கிழமை ஆய்வு கூட்டம் என்பது தவிர்க்கப்பட்டு ஒரு கூட்டம் தான் சனிக்கிழமை போட்டாங்க. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு வேலை நாட்களில் ஆய்வு கூட்டம் நடப்பதற்கு காரணம் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் தான் என்பதை அவருக்கு சொன்னார். திட்ட இயக்குநருக்கு 8 மணி வரைக்கும் கூட்டம் நடந்தாலும் இந்த அமைப்பு தான் தலையிடணும். ஏடிஆர்டிக்கு ஐஏஎஸ் ப்ரொமோஷன் வரலைனாலும் இந்த அமைப்பு தான் கேட்க ஆள் கிடையாது. பேச்சுவார்த்தை போகும்போது ஏடிஆர்டிகள் பேசுவாங்க, எங்களையெல்லாம் பாருங்க, நானும் 20 வருஷமா இங்கேயே இருக்கேன், ஏடிஆர்டியாவே இருக்கேன், எனக்கு ஐஏஎஸ் வரல என்று அவர்கள் கோரிக்கை வைக்கக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பு வளர்ந்திருக்கு. அரசியல் குறுக்கீடு. ஒரு டெண்டரை இங்க இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய ஆணையாளர் யாராவது ஒரு டெண்டரை நியாயமாக நடத்திவிட்டு அந்த அலுவலகத்தில் அடுத்த 3 மாதத்துக்கு வேலை செய்ய முடியுமா? வீடியோ கொடுங்க. டிஆர்டிஏ சேர்மன் கலெக்டர் தானே, டிஆர்டிஏ சேர்மன் கலெக்டர் தானே. ஒரு கலெக்டர் ஒரு டெண்டரை நேர்மையாக நடத்திவிட்டு அந்த மாவட்டத்தில் கலெக்டராக இருக்க முடியுமா? சத்துணவு ஆயா போடுறதுக்கு 5 பேர் அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறான். எவனா ஒருத்தருக்கு தான் போட முடியும். இந்த 4 பேர் நம்ம மேலே போய் பெட்டிஷன் கொடுக்குறான். அரசியல் குறுக்கீடுகள் என்பது அதிகமாக இருக்கு. உயரலுடைய எல்லை மீறிய தொல்லைகள். என்ன செய்யவோ தெரியாது, ப்ராகிரஸ் போடுது, என்ன செய்யவோ தெரியாது. சரி, என்ன செய்யவோ தெரியாது. இங்கே வேலைக்கே ஆள் இல்லை. 1 லட்சம் வீடு கொடுத்துட்டேன். 1 லட்சம் கேகேஐ வீடு. 1 லட்சம் வீட்டுக்கு எத்தனை ஆள் போட்டிருக்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஆள் போட்டுருக்கான், ஒரே ஒரு ஆள் போட்டுருக்கானா? வேணாம், ஒரு பேப்பர் வாங்கி கொடுத்துருக்கானா, ஒரு A4 பேப்பர் இந்த திட்டத்திற்கு வழங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. எல்லா திட்டம் போட்டாலும் 2%, 1% என்று நிர்வாக ஒதுக்கீடு, நிர்வாக செலவினங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படுமே. கலைஞரின் கனவிலத்துக்கு 1 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? கலைஞரின் கனவிலத்திலிருந்து ஒரு A4 பேப்பர் வாங்கினேன் இந்த துறையுடைய செயலாளர், இயக்குனர், இந்த அமைச்சர், இந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? மக்களோடு முதல்வர் ஒரு ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் எழுதி போட்டான். 45,000 ரூபா பிரிண்டர் வாடகை, 25,000 ரூபா பிரிண்டர் வாடகை, 25,000 ரூபா கம்ப்யூட்டர் வாடகை, ஏற்பாடு செலவினங்கள் ஒரு இதுக்கு 5,000 ரூபா, ஐஇசி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எடுத்துக்கங்க, இதெல்லாம் பணம் இருக்கு. ஆகா போட்டான். பணத்தோட இப்போ தாண்டா ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போய் செலவுலாம் பண்ணிட்டு பிடிகிட்ட போய் ஏஜிஎம்டி ஐஇசி ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய பணம் உங்கள்கிட்ட தானே இருக்குது, நீங்கள் கொடுங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் தாங்க இருக்குது, அதில் பணம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க.
மாநில அரசு நிதியிலிருந்து 50,000 ரூபாய் எடுத்துக்க சொன்னால் அந்த பணம் இது வரைக்கும் எங்கேயாவது விடுவிக்கப்பட்டிருக்கிறதா? நெருக்கடிகள் என்பது அதிகமாக இருக்குது, காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது, ப்ரமோஷன் கூட உரிய நேரத்தில் கொடுக்குவதில்லை, இணைய வழி பரிவர்த்தனைகள் மிகப்பெரிய சுமையாக இந்த துறையிலே மாறியது. இத்தனை ஆண்டு காலம் இந்த இவ்வளவு பிரச்சனைகளை சரி செய்து இத்தனை பிரச்சனைகளை தாக்குதலிலிருந்து விடுவித்த இந்த அமைப்பு இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க முடியாதா? நிச்சயமாக இந்த அமைப்பு போராட்டங்களின் வழியாக இந்த கோரிக்கைகளை வென்றெடுக்கும் என்கின்ற செய்தி உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டது. ஊரக வளர்ச்சித்துறை நேற்று எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது, நாளை என்னவாக போகுது? அதான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வி. 1 மணி நேரம் 6 நிமிஷம் முடிச்சு, ஒரு 10 நிமிஷம். நாளைக்கு என்னவாக ஆக போகிறது? உங்களுக்குலாம் ஒரு பெரிய கனவு இருக்குல்ல. இந்த துறையிலே புதிதாக வேலைக்கு வந்தவங்க நீங்கள், உங்கள்ட்ட தான் சொல்லணும் இந்த விஷயத்தை. ஒரு ஜூனியர் ரெசிடெண்ட்டாக நான் ஜாயின் பண்ணேன். ஜூனியர் ரெசிடெண்ட் நான், எனக்கு இன்னொரு 5 வருஷம் 6 வருஷத்தில் அசிஸ்டண்ட் வந்துடும். அங்கிட்டு ஒரு 6-7 வருஷத்தில் நான் டெப்டி பிடிஓ. அப்போ 12 வருஷம் 13 வருஷத்தில் நான் டெப்டி பிடிஓ. அங்கிட்டு ஒரு 7 வருஷம், ஒரு 6 வருஷம் பிடிஓ. ஒரு 20 ஆண்டுகளில் நான் பிடிஓ ஆகிடுவேன். எனக்கு வயசு 20. இப்போ நான் 40 வயசில் பிடிஓ ஆகிட்டேன்னா அடுத்து ஏடி, அடுத்து ஜேடி, அடுத்து ஏடிஆடி வரைக்கும் போயிருவேன் அப்படிங்கிற கனவோடு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஏராளமான ஊழியர்களை பார்க்கிறேன். ஏராளமான ஊழியர்களை பார்க்கிறேன். உங்கள் மீது கவலை கொண்டவனாக இந்த அமைப்பு இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்பது. நம்மளாம் எப்படி கனவு இருக்கோம்? அரசாங்கம் வேறு திட்டம் வைத்திருக்கிறது. சமீபமாக எந்த திட்டங்களுக்காக பணியிடம் வழங்கப்படுகிறதா? அரசாங்கத்துடைய கொள்கை, பொது கொள்கை, அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு. நிர்வாக செலவினங்களை பூஜ்ஜியமாக்கிடணும். நிர்வாக செலவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? ஆள் போடக்கூடாது. பிஎம்ஏ வைக்க ஒரு ஆள் போட்டால் நிர்வாக செலவு, ஒரு ஜூனியர் ரெசிடெண்ட் போட்டால் அவங்களுக்கு 25,000 ரூபா சம்பளம் கொடுக்கணும், அவருக்கு லீவ் சேங்ஷன் கொடுக்கணும், அப்புறம் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. ஒரு 12,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போடு. எஸ்டபிள்யூமா ஆள்லாம் கொடுக்க வேணாம், அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போடு. எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ்ஸா அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போடு. இன்னைக்கு ரெகுலர் எம்ப்ளாயிஸை விட ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம். பென்ஷன் வாங்குகிற எம்ப்ளாயின் எண்ணிக்கையை விட புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிகம். புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களின் எண்ணிக்கையை விட ஊராட்சி ஒன்றியத்தில் வேலை பார்க்கிற கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரோட எண்ணிக்கை அதிகம். திட்டங்களுக்கு புதிய பணியிடங்கள் வழங்கப்படவில்லை. நம்மளாம் ஒரு கனவுல இருக்கோம்ல. அரசாங்கம் வேற வேற நிலைமையில் இருக்கு. இன்னைக்கு இந்த துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு பணியிடங்கள் ஆபத்தான நிலைமையை நோக்கி போயிருக்கு. சொல்ல வேண்டிய அவசியம் என்பது 9 டெப்டி பிடிஓ இருக்காங்க. எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் 2 எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் திட்டத்தின் கீழே 2 அந்த ஹெட்டில் 2 பேருக்கு டெப்டி பிடிஓக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் திட்ட நிதியை மத்திய அரசாங்கம் ஏறக்குறைய கடந்த ஆண்டே 30% வரை வெட்டி குறைத்து விட்டது. இன்னும் 5 வருஷம் இருக்க போறான். 5 குறைச்சானா கூட இவன் போகும்போது 5 வருஷம் கழிச்சு இந்த திட்டம் இருக்காது. அந்த திட்டம் இருக்காதுன்னா அந்த 2 டெப்டி பிடிஓ பணியிடம் என்னவாகும்? சரி விடுங்க. ஆதி திராவிடர் ஹெட்டில் ஒரு சம்பளம், ஹெட்டு பேர் தான் மாற்றிருக்காங்க, ஆனால் சம்பளம் அந்த துறையிலிருந்து தான் வழங்கப்படுகிறது. ஆதி திராவிடர் நலம் என்கின்ற தலைப்பிலே ஒரு டெப்டி பிடிஓ பணியிடம் என்பது இருக்கு. அவன் என்ன கேட்குறான்? ஆதி திராவிடர் நலம் என்கிற துறை என்பது 1958 ஆக்ட் படி உங்கள்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு அது வருவாய்த்துறையோட போயிடுச்சு. அந்த பணியிடம் எங்க பணியிடம், அந்த பணியிடத்தை நீங்கள் துணை வட்டார வளர்ச்சி பணியிடத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த துறையிலிருந்து கோரிக்கை வருது. சத்துணவு டெப்டி பிடிஓ சமூக நலத்துறை, உங்களுக்கு தான் தெரியும், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பெரிய சார்ட்டே போட்டான். இவனை இங்கே கொண்டு போகணும், இவனை இங்கே கொண்டு போகணும், இந்த திட்டத்திலேருந்து இவங்களை பூரா கொண்டுட்டு போயிருங்கிற நிலைமை என்பது வந்துருச்சு. ஸ்மால் சேவிங்ஸ் ஹெட்டில் ஒரு டெப்டி பிடிஓக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பிடிஓ ஒருத்தர் இருக்கார் ஒரு மாவட்டத்திற்கு. ஸ்மால் சேவிங்ஸ் திட்டமே நிறுத்தப்பட்டு ஏறக்குறைய 4 ஆண்டுகளுக்கு மேலே ஆகி போச்சு. இப்போ அந்த பிஏ போஸ்ட் எடுத்துட்டாங்க. அடுத்து பிடிஓ போஸ்ட் எடுப்போம், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு போஸ்ட். அந்த ஸ்மால் சேவிங்ஸ் ஹெட்டில் வேலை பார்க்கக்கூடிய டெப்டி பிடிஓ பணியிடம் மட்டும் எப்படி இருக்கு? அதுவும் ஆபத்து. டெப்டி பிடிஓ ஆடிட்டு உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையிலிருந்து கேட்குறாங்க. இந்த உள்ளாட்சி நிதியை தணிக்கை செய்வதற்கே ஒரு துறை நான். அந்த டிபார்ட்மெண்ட் வேலை செய்வாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டை தணிக்கை செய்வாங்களா? அப்போ அந்த தணிக்கை துணை வட்டார வளர்ச்சி தணிக்கை பணியிடத்தை உள்ளாட்சி நிதி தணிக்கைக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் கேட்குறான். 2 எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் டெப்டி பிடிஓ காணாம். ஏடிடபிள்யூட சம்பளம் வாங்குற ஒரு டெப்டி பிடிஓவுக்கு ஆபத்து. சோசியல் வெல்ஃபேர் தொங்கிக்கிட்டு இருக்குது, எப்போ போகும்னே சொல்ல முடியாது. டெப்டி பிடிஓ ஆடிட். 5 துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிடங்கள் காலியாயிருக்கு. மாவட்டத்தில் ஸ்மால் சேவிங்ஸ் ஹெட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பிடிஓ பணியிடமும் தொங்கல் இருக்கு.
இதுதான் இன்றைக்கு நிலைமை. அரசாங்கம் அதுதான் திட்டமாக வைத்திருக்கிறது. உங்களுக்கு நேரடி உதாரணமே சொல்றேனே, போன ஆண்டு 31/3 டிஆர்டிஏ அலுவலகங்களை கலைக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசாங்கம் உத்தரவு போடுச்சு. ஒருவேளை டிஆர்டிஏ அலுவலகங்கள் கலைக்கப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4-5 ஏபிஓ போஸ்ட் போயிடும். ஒரு 3 பிடிஓ போஸ்ட், ஒரு 7-8 டெப்டி பிடிஓ போஸ்ட், ஒரு 6-7 அசிஸ்டன்ட் போஸ்ட், இவையெல்லாம் காணாமல் போயிடும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் நடந்தால் எல்லாத்தையும் ஒரே சிஸ்டத்துக்கு கொண்டு வரணும்னா இந்தியா முழுவதும் ஒரு பிடிஓ தான் சிஸ்டம். ஊராட்சி ஒன்றியத்தினுடைய சிஸ்டம் என்பது ஒரே பிடிஓ தான். இந்தியா முழுவதும் ஒரே செட்டப் வரணும் தான் அந்த டிஆர்டிஏ கலைக்க சொல்கிறாங்க. இந்தியா முழுவதும் ஒரே சிஸ்டம் வரணும்னா ஒரு பிடிஓனால இன்னொரு பிடிஓ என்ன செய்வார்? இப்போ இந்த துறை என்பது பணியிடங்களை இழக்கக்கூடிய அபாயம் மிகுந்ததாக இருக்குது. நான் பேனலில் இருக்கிறேன், பிடிஓ பேனலில் இருக்கிறேன்னு சொல்கிற ஆள் உட்கார்ந்து பிஆர் பதியக்கூடிய நிலைமை என்பது, அபாயம் என்பது இந்த துறையிலே நெருக்கமாக இருக்கிறது. ஏன் செய்ய மாட்டேங்கிறான்னா, டிஆர்டிஏ கலைச்சிருந்து சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்டே சொன்ன பின்னாடியும் டிஆர்டிஏ ஏன் கலைக்கப்படவில்லை என்று சொன்னால், நீ கை வச்சா ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் போராட்டம் நடத்தும் என்கின்ற அச்சம் அவர்களுக்கு, இவ்வளவு பெரிய அச்சம் அவர்களுக்கு இருக்கு. அது செஞ்சா அவங்க போராட்டத்துக்கு வந்துருவாங்க தான், அப்படியே தள்ளி கொடுத்துக்கிட்டே போறாங்க. நாம் வலிமையாக இருந்தால்தான், இந்த அமைப்பு வலிமையாக இருந்தால்தான் இந்த நீங்க பார்க்கிற வேலை உங்களுக்கான இருக்கை உறுதியாக இருக்கும் என்கின்ற செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம், கடமை. துறையே இந்த கிழமையில இருக்கு. நீங்க இது தாண்டி மிகப்பெரிய ஜீவாதாரமான பெரும் பிரச்சனை ஒன்று நம்ம முன்னாடி இருக்கு. துறையில வேலை அது இதெல்லாம் தாண்டி பென்ஷனு, சரண்டரு, இதுக்கே இவ்வளவு போராட்டம் நடத்த வேண்டியிருந்தால் பென்ஷனுக்காக, சரண்டருக்காக, நம்முடைய அடிப்படை உரிமைகளுக்காக நான் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை நீங்கள் தயவு செஞ்சு யோசிக்க வேண்டும். பென்ஷன் வேணும்னு கடுமையான போராட்டங்கள் இந்தியா முழுவதும் நடக்குது, தமிழ்நாட்டில் மிக வலிமையாக நடக்கிறது. எல்லா பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு அமைப்பு வந்து நீங்க உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசீலிப்போம் என்று சொல்கிற அளவுக்கு நிலைமை சீரியஸா போயிடுச்சு. சரி இவ்வளவு பெரிய அறிக்கை வந்த முன்னாடி இந்த அரசாங்கம் கொஞ்சமாவது யோசிக்கும். மாண்புமிகு மரியாதைக்குரிய அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் எப்படியாவது அறிவிச்சிருவாருன்னு பார்த்தா அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு, பென்ஷனுக்கான இயக்குநரகத்தை கலைக்கிறேன்னு சொல்றாரு என்று சொன்னால் அதற்காக நாம் எத்தனை பெரிய விலையை, எத்தனை பெரிய தியாகத்தை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் உண்டு. அப்புறம் போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு வலிமையான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு அமைப்பு என்பது அவசியமாக இருக்கும். 2003 பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டது. 2006-7 வாக்கில் எங்களுக்கு இதே மாதிரி நடந்த ஒரு வகுப்புல அன்றைக்கு இருந்த ஒரு தமிழ் செல்வியிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன். பென்ஷனுக்கான போராட்டத்தை 5 வருஷமா நடத்திட்டோம். 2008 வாக்கில் 5 வருஷம் பென்ஷனுக்காக போராட்டம் நடத்திட்டோம், ஒரு சிறு அசைவு கூட இல்லையே என்று கேட்டீங்க. இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திட்டு ஒரு சின்ன அசைவு கூட இல்லையே, எப்ப நாம பென்ஷனை திரும்ப பெறுவோம் என்று கேட்டோம். அதுக்கு அவர் பதில் சொன்னாங்க, செய்தி பார்க்குற பழக்கம் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா இருக்கு. செய்தி பார்த்தீங்கன்னா அந்த செய்தி கடைசியில் சர்வதேச செய்திகள்னு ஒரு செய்தி போடுவாங்க. இப்பெல்லாம் அது இருக்குது இல்லை, முந்தி இருக்கும். சர்வதேச செய்திகளில் பார்த்தீங்கன்னா பிரான்சில், இத்தாலியில், ஐரோப்பிய நாடுகளில் தொழிலாளர் போராட்டத்தில் கண்ணீர் புகை குண்டு வீச்சு, துப்பாக்கி சூடு, 15 தொழிலாளர்கள் பலின்னு ஒரு செய்தி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்படியான ஒரு போராட்டத்தை தமிழகத்தின் வீதிகளில், இந்தியாவின் மண்ணில், இந்தியாவின் வீதிகளில் நடத்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியருடைய ரத்தம் இந்த சாலையில் சிந்தாமல் நம்மால் இந்த கோரிக்கையை வெல்ல முடியாது, அது அவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய கோரிக்கை என்று எனக்கு பதில் சொன்னார். என்ன செய்யணும்? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஒரு சமரசமற்ற மிகப்பெரிய வீரஞ்செறிந்த போராட்டத்தை நடத்தி நம்ம ரத்தம் ரோட்டில் சிந்தினால்தான் நம்மால் அந்த கோரிக்கையை வெல்ல முடியும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் நாம் இன்றைக்கு போராட்டங்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு நிமிஷம் அப்படி லேசா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்தால் நம்மளுக்கு வர்றதில்லை. மாவட்ட செயலாளர் கோச்சுவார், வட்ட கிளை செயலாளர் சத்தம் போடுவார், மாநில செயலாளர் சத்தம் போடுவார்னு வருகிற ஒரு பெரும் பகுதியும் என்ன செய்வாங்கன்னா, ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடத்துல நிற்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி போய் நின்றுக்குவாங்க. ஆர்ப்பாட்டம் இங்கே நடக்குன்னு வைங்களேன், ஒரு 500 பேர் வந்தாங்கன்னா ஒரு 300 பேர் இந்த கூடத்துக்கு நிற்பாங்க. ஒரு 100 பேர் என்ன செய்வாங்கன்னா அப்படி தனித்தனியாக வட்டமாக நிற்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 100 பேர் என்ன செய்வாங்கன்னா இங்கே வந்து அட்டண்டன்ஸ் போட்டானே வந்தேன் தலைவா அப்படின்னு ஒரு கையை காமிச்சிட்டு நேராக டீ கடைக்கு போய் டீ கடையில் சொந்த கதையை பேசிட்டு கிளம்பி போயிடுவாங்க. சமீபத்திலே ஒரு காவல்துறை நண்பர் இடத்துல பேசினார் ஒரு ஆர்ப்பாட்டத்தில், தலைவா கொஞ்சம் எல்லாரையும் வந்து ஒன்றா நிற்க சொல்லுங்க என்று கேட்டார். எண்ணிக்கை கேட்டார், நான் சொல்லிட்டேன் எல்லாரையும் ஒன்றா நிற்க சொல்லுங்கன்னாரு. என்ன தலைவா அப்படின்னு அவர் எல்லாரையும் வந்து நிற்க சொல்லி முடிச்சு போராட்டம் முடிந்த பிறகு அவர் என்னிடத்துல வந்தார்.
நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிப்போர்ட் போடுறதில்ல. நீங்கள் 500 பேர் சொன்னால் நாங்கள் 500 பேர் போட்டுக்குவோம். எத்தனை பேர் கலந்துட்டாங்கன்னா 500 பேர்னு காவல்துறையிலிருந்து அறிக்கை கொடுத்துடுவோம். தனியாக ஒரு உளவுத்துறை இருக்குது. அந்த உளவுத்துறை எப்படி கணக்கு போடுதுன்னா, ஒரு போராட்ட களத்திலே போய் நிற்கிற இடத்துல நின்று கோஷம் போடுகிற போது கைகளை உயர்த்தி உணர்வு பூர்வமாக எத்தனை பேர் கோஷம் போடுறாங்களோ அதுதான் அந்த அரசாங்கத்திற்கு போராட்டத்தினுடைய எண்ணிக்கை. இந்த சைடில் நிற்கிறவங்க, டீ கடையில் நிற்கிறவங்களாம் எங்களுக்கு கணக்குக்கு போகாது. அப்போ நீங்கள் உணர்வோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்பதுதான் எண்ணிக்கையாக போகும் என்று சொல்கிறார். ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் பக்கத்தில் நின்று கேட்க சங்கடப்படுகிற இந்த சமூகம், இந்த இந்த கட்டமைப்பு, இந்த பழக்க வழக்கங்கள் எப்படி போய் சாலையிலே வேட்டி அழுக்கப்பட கீழே உட்காரும் என்பதை யோசிக்கிறோம். ரோட்ல வெயில்ல உட்கார்ந்தால் கோரிக்கை ஜெயிக்கும். இன்னும் கூட போய் காவல்துறையிடம் தடியடி விட்டு துப்பாக்கி குண்டை ஏதினால்தான் பென்ஷன் கிடைக்கும். 88 போராட்டத்தை சொன்னேன். மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் தோழர் விரிவாக சொல்வார். ஒரு புள்ளியை மட்டும் சொல்லி முடிக்கும். போராட்டத்துக்கு போய் உட்காந்துருக்காங்க சென்னையில் மெரினா கடற்கரை அந்த சேப்பாக அந்த கோட்டையை நோக்கி முற்றுகையின் அரசு ஆசிரியர் போய் ஏராளமாக இருக்கிறார்கள். ஊழியர்களை கலைக்க முடியலை. 60 நாள் போராட்டம், 35 வாதியார் செத்து போயிட்டாங்க. 40 நாள் 45 நாள் சிறையில் இருக்காங்க. தலைவர்கள் கூட சிறையில் இருக்காங்க. போராட்டம் நடக்குது. குதிரை படையை கொண்டு வந்து கூட்டத்துக்கு விடுறாங்க. குதிரைனா நம்ம ஊரில் குட்டி குதிரையா இருக்காது. குதிரையெல்லாம் ஆள் உயரத்துக்கு மேலே இருக்கு. அதுக்கு மேலே ஆள் உட்காந்துருக்கான். குதிரை கூட்டத்துக்கு வந்தால் என்ன நடக்கும்? தோழர்களே, அன்றைக்கு இருந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அவர்களோடு நின்ற மாதர் சங்க தோழர்கள், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சேர்ந்த தோழர்கள் போராட்ட காலத்தில் அவங்க நமக்கு துணையாக இருக்கிறார்கள். நமக்கு பழக்கம் கிடையாது. போலீஸ் அடக்குமுறைன்னா எப்படி செய்யணும்னு அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியும். அங்கே இருந்த மாதர் சங்க தோழர்கள் சொல்றாங்க, குதிரை படம் வந்துச்சுன்னா நீங்க கீழே படுத்துக்கிட்டீங்கன்னா குதிரை வராதுன்னு சொல்றாங்க. சென்னையில் சாலையில் அன்றைக்கு இருந்த ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சாலையில் படுத்துக்கிட்டாங்க. குதிரை படுத்துனவனை தாண்டி உள்ள வராது. திரும்பி போனது. போராட்டம் வெற்றி பெற்றது. அதனால மட்டும் பெரும் போராட்டம், பெரும் தியாகம், பெரும் பேச்சுவார்த்தை, அது பெரிய வகுப்பு. அப்படியான ஒரு தியாகத்துக்கு தயாராகாம நீங்க நான் பென்ஷனை பெற முடியும், இல்லை நம்ம சகந்தரை பெற முடியும், ஏதாவது ஒரு மாயாஜாலம் நடந்து நமக்கு எல்லாம் கிடைத்து விடும், இந்த ஆட்சி வந்தால் கிடைத்து விடும், அந்த ஆட்சி வந்தால் கிடைத்து விடும் என்கின்ற அந்த கனவெல்லாம் பலிக்காது. நாம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். அப்ப அதற்கான போராட்டத்திற்கான திசை வழியிலே பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே போராட முடியுமா? ஒரு அமைப்பு வேண்டாமா? ஒரு அமைப்பாக இல்லாமல் போய் போராட முடியுமா? வழி நடத்த முடியுமா? இப்ப நாம் என்ன சொல்றோம்? எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரே களத்திலே ஒரே குரலாக ஒலிக்க வேண்டும், போராட வேண்டும் என்று சொல்லுகிற போதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்க மிகப்பெரிய அபாயம். பதவி வழியாக எப்படி முதல்ல இந்த சங்கம் பிரிந்து கிடந்ததோ, எப்படி இந்த சங்கங்கள் பதவி வழியாக பிரிக்கப்பட்டதோ, அதே திசை வழியிலே இன்றைக்கு மீண்டும் அந்த நிலைமை என்பது தலை தூக்கிது. ஆரையெல்லாம் ஒரு சங்கமாக இருந்துக்குவோம். பணி மேற்பார்வையாளர்கள் நமக்கு தனி சங்கம் இருக்கு, இன்ஜினியருக்கு ஒரு தனி சங்கம் இருக்கு. நம்மளாம் இன்ஜினியர். சரி, இவங்க தான் அப்படி இருக்காங்க, ஸ்டாஃபாக ஒன்றா இருக்காங்களான்னு பார்த்தா நம்ம ஆளுகளுக்குள்ளே இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு. டைப்பிஸ்ட்லேருந்து அசிஸ்டண்டாக வந்தவங்கலாம் ஒன்றா இருப்போம். கம்பாசினர் அப்பாயின்மெண்ட்டில் வந்தவங்கலாம் ஒன்றா இருப்போம். டிஎன்டிசியில் வந்தவங்கலாம் ஒன்றா இருப்போம். நேரடியாக அசிஸ்டண்டாக வந்தவங்கலாம் ஒன்றா இருப்போம் என்று ஊழியர்கள் பதவி வழியாக மீண்டும் பிரிக்கப்படுகிற அபாயமான நிலைமை என்பது ஏற்பட்டு, பதவி வழியாக பிரிஞ்சா கூட பரவாயில்ல, சாதியாக, மதமாக, இனமாக, மொழியாக ஊழியர்கள் பிரிக்கப்படுகிற அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கூட திடீர்னு ஒரு குரூப் கிளம்பி ஜூனியர் ரெசிடென்ட்லாம் ஒரு சங்கம் சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிளப்பி விட்டான். நம்ம ஆளுகளுக்கு என்ன ஏதுனே தெரியாம போய் திமுன்னு சேர்றான். தனித்தனியாக பொட்டலமாக தனித்தனியாக பிரிந்து விடணும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் நம்மை மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு போயிடும். எப்படி ஒரு ஜூனியர் ரெசிடென்டாக இருந்தவங்களுடைய மிகப்பெரிய கனவு என்பது மேனேஜராக இருந்துச்சு. ஜூனியர் ரெசிடென்டாக இருந்தவங்க ஜூனியர் ரெசிடென்டாகவே ரிட்டையர் ஆகி சாகக்கூடிய நிலைமை என்பது இந்த துறையில் இருந்ததோ, அந்த நிலைமைக்கு மீண்டும் இந்த துறையை இட்டு செல்லும் என்கின்ற காரணத்தினால்தான் இந்த அமைப்பு ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்கின்ற அந்த போராட்டத்தை மிக வேகமாக நடத்தி கொண்டிருக்கிறது. வகுப்புகளை நடத்துகிறது. குறிப்பாக புதிய தோழர்களுக்கான வகுப்புகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்ஜினியரிங் சொன்னேன் நான், இந்த டெப்டி பிடிவாதெல்லாம் போகுதுன்னு சொன்னேன்ல, இன்ஜினியரிங் வேற கனதா இருக்கு. அவன் முடிவு பண்ணிட்டான், இனிமேல் இன்ஜினியரை ரெக்ரூட் பண்ணாத, இன்ஜினியர் வேண்டியதில்லை, எஸ்டிமேட்ல ப்ரொவிஷன் கொடுத்துரு. இப்போ இந்த ஸ்டேட் குவாலிட்டி மேனேஜரு, நேஷனல் குவாலிட்டி மேனேஜர்லாம் வர்றாங்களா, அது மாதிரி பிளாக் குவாலிட்டி மேனேஜர்னு ஒருத்தனை போட்டுருவான். எஸ்டிமேட்ல இன்ஜினியருக்கான ப்ரொவிஷன் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவான். அந்த எஸ்டிமேட் போடும்போதே அவனுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி காசு கொடுக்குறோம்ல, அது மாதிரி ஒரு இன்ஜினியருக்கு போயிடும்.
ஒரு ஆள் வந்து அளந்து கொடுத்துட்டு போகிறானப்பா, அதுக்கு யூனியன் ஆஃபீஸில் இன்ஜினியர் போட்டுட்டு அவருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு பென்ஷன் கொடுத்துக்கிட்டு லீவ் கொடுத்துக்கிட்டு என்று முடிவுக்கு அரசாங்கம் வந்துவிட்டு அவங்க அதெல்லாம் தெரியாமல் நாங்கள் இன்ஜினியர் நாங்கள் தனியாக இருக்க போகிறோம் என்று சொல்கிறார். அப்போ பொறியாளர் மட்டுமல்ல, இந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களும், இந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மட்டுமல்ல, அரசுக்கு ஊழியர்கள் எல்லோரும், அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும் ஒன்றாக. வெறும் ஆசிரியர்கள் மட்டும் போதாது, இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக பென்ஷன் கிடைக்காம போராடக்கூடிய தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், மின்சார வாரியத்தில் வேலை பார்க்கிறேன், போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறேன், 2 வருஷமாக ஓய்வு கால பலன் இருக்காமல் அவர்களை இணைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொழிலாளி வர்க்கம் நடத்தாமல் இதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வகுப்புடைய செய்தியாக இருக்கிறது. தோழர்களை, சங்கம் என்பது எதற்கு என்கின்ற ஒரு சின்ன கதையோடு உங்களுக்கு இந்த இதை சங்கம் ஏன் ஒருத்தருக்கு வேணும் இந்த ஒரு சின்ன கதையோடு முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். என்னுடைய நேரத்தை கூடுதலாக எடுத்துக்கொண்டேன் கொடுத்தேன். தோழர்களே, ஆண்டன் கிளார்க் எழுதிய, ஆண்டன் செக்காவ் எழுதிய கிளார்க் என்கின்ற சிறுகதை, ஒரு கிளார்க்குடைய கதை நடக்கிற காலம் வந்து ருஷ்யாவில் புரட்சி நடப்பதற்கு முன்பாக, தொழிற்சங்கம்லாம் இல்லை, ருஷ்யாவில் புரட்சி நடப்பதற்கு முன்பான காலம். ஒரு கிளார்க் நாடகம் பார்க்க போறார். ரஷ்யாவில் நாடகம் தான் பிரபலம். நாடகம் பார்த்துட்டு போது எங்கிட்ட அழைச்சி போனவருக்கு பள்ளியில் சளி பிடிச்சிக்குது, அஸ்கன் தும்மிடுறார். தும்முனோடனே அவருக்கு முன்னாடி இருந்தவர் மேலே எச்சில் பட்டுருது. அதெல்லாம் எச்சி பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் நடந்துக்கும் போதே, சார் தும்மல் என்பது தானாக வருவது, இயற்கையானது, மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். அவனுக்கு நாடக சத்தத்தில் கேட்கல. உடனே என்ன பண்ணுறான், திரும்ப இன்னும் கொஞ்சம் குரலை வைத்து, ஐயா தும்மல் என்பது தானாகி வருவது, இயற்கையானது, மன்னிச்சிருங்கன்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணுறான், எச்சிட்டு போயிட்டு சும்மா இருக்காமல் நம்மளை நொஜனோன்னு வேறு பேசுகிறான்னு சொல்லி கோபமாக திரும்பி பார்க்கலாம். திரும்பி பார்த்தோன்னே இந்த கிளார்க்கு சப்த நாடியும் அடங்கி போச்சு. ஏன்னா எச்சி போட்டு திரும்பி பார்த்தோன்னு இவனோட ஆஃபீஸர், ஐயோ காலையில் சஸ்பெண்ட் பண்ணி போடுவானே, எப்படியாவது என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் முடிஞ்சோடனே வேகமாக வெளியில் போய் பார்க்குறான். அவன் ஆஃபீஸரில் அவனை உடனே டக்குன்னு கூட்டிகிட்டு போய் காரில் ஏற்றி அனுப்பிட்டான். போய் பார்த்தா போயிட்டான். நாளைக்கு நம்மளே சஸ்பெண்ட் பண்ணிடுவான், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வீட்டுக்கு போய் கதவை தட்டினா, வீட்டுக்கு வரமா எங்கேயா போனேன், நாடகத்துக்கு போனேன். நாடகத்துக்கு போய்ட்டு இருக்க கிளார்க் வேலை பார்த்து குழப்ப பார்க்க மாட்டியா அப்படின்னோடனே வீட்டுக்காரமாட சொல்லிடுறேன், அந்த மாதிரி எச்சியை திட்டேன், தும்முனே எச்சி போட்டுருச்சு, போயா போய் மன்னிப்பு கேளியா, காலையில் சஸ்பெண்ட் பண்ணிட்டானா பிள்ளைகளுக்கு பால் பணம் தர முடியாது, மளிகைக்காரனுக்கு காசு கொடுக்க முடியாது, வீட்டு வாடகை போய் மன்னிப்பு கேளியானோடனே சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த அலுவலர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கான். போய் கதவை தட்டான். ஆஃபீஸர் போனவே போய் நைட் கவுன்லாம் மாற்றிட்டு படுக்க போகும்போது கதவை தட்டினே எந்திரிச்சு பார்க்குறான். மணி 1 மணிக்கு தன்னை யாரா எழுப்பான்னு பார்த்தா அவரு இந்த கலைக்கு வந்துட்டு இந்த எஸ்பி வந்துருக்கணும், யாரோ ஒருத்தர் தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கவுனையெல்லாம் ஊற்றி போட்டு நம்ம கையில் இடிட்டு போய் பார்ப்போமா, சட்டையெல்லாம் கவுன்லாம் எடுத்து கோட்லாம் மாட்டிட்டு போய் கதவை திறந்தா நம்மளால், ஐயா தும்மல் என்பது தானாகி வருவது, இயற்கையானது, மன்னிச்சிருங்க அப்படின்னா. எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. முதல் எச்சி துப்புனான். அப்புறம் நாடகம் பார்க்க விடாமல் நொயன்னு பேசினான். இப்போ தூக்கத்தையும் வரைக்கிறான். துப்பாக்கி காலையில் உன்னை இந்த இதில் பாவட்டத்தில் பார்த்தேன், உன்னை சுட்டு கொன்றுவேன் போடா அப்படின்னு சொல்கிறான். போடான்னு சொன்னோடனே கிளார்க் ரொம்ப மனவத்துக்கூட வர்றான். வர்றப்போ வீட்டுக்காரமாக தூங்கிடுச்சு. தூங்கினோடனே வந்து வீட்டில் வர்றான். செக்காவ் தன்னுடைய கதையினுடைய கிளைமாக்ஸை எழுதுகிறார். ஆண்டன் செக்காவுடைய கிளார்க் பாவம். செக்காவ் எழுதுகிறார், கிளார்க் பாவம், பாயை விரித்தான், படுத்தான், செத்து போனான். ஒரு எச்சில் துப்பியதற்காக, அதிகாரிகள் ஒரு எச்சில் துடிப்பட்டதற்காக பயத்தில் ஆண்டன் கிளார்க் கதையில் இருக்கக்கூடிய, ஆண்டன் செக்காவுடைய கதையில் இருக்கக்கூடிய கிளார்க் செத்து போகிறான். இன்னைக்கு நினச்சி பாருங்க, நான் கிளார்க்காக இருக்கேன், நான் போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் சினிமா பார்க்குறேன், தும்முறேன், யார் மேலே எச்சி போட்டது இல்லை, நான் ஆஃபீஸ்லேயே போகிறேன், தும்மல் வருது, வீடியோ என்ன செய்வார், இல்லை எனக்கு உயரதிகாரி என்ன செய்வார், ஏன்டா எச்சி பிடிச்சி உனக்கு கொள்றேன்னு சொல்லலாம், ஏன்னா உடம்பு முடியலையா, ரெஸ்ட் எடுக்கலாம்ல, எந்த டாக்டரை பார்த்தீங்கன்னு கேட்பான். இந்த அதிகாரி பூரா வந்து புத்தனின் வாரிசா, இயேசுநாதரின் குழந்தைகளா, நம்மளையெல்லாம் வந்து அன்போடும் ஆதரவோடும் அணைப்பதற்கு. ஆண்டன் செக்காவ் காலத்தில் இந்த கிளார்க்கு தும்மல் விழுந்ததுக்காக செத்து போனான். இங்கே இருக்கக்கூடிய கிளார்க்கு நான் ஒரு தும்மல் போட்டதற்காக அலுவலர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்கிறேன்னு சொன்னால், ஆண்டன் செக்காவ் கதையில் இருக்கக்கூடிய கிளார்க் காலத்திற்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், என்னை ஆண்டன் செக்காவ் காலத்தில் இந்த கிளார்க் காலத்தில் அவனை பாதுகாக்க ஒரு சங்கம் இல்லை, இன்றைக்கு வீரக்கடங்க கோவை பாதுகாப்பதற்கு ஒரு சங்கம் இருக்கிறது என்பதை சொல்லி, சம்பளம் மட்டுமல்ல சுயமரியாதையோடும் கௌரவத்தோடும் வாழ்வதற்கு, எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு அமைப்பு என்பது ஒன்று அவசியம். தோழர்களே, ஒன்று சேர்வோம், ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.